போயிட்டா பவி, போயிட்டா. அதுல இடத்துல சேல்ஸ் பண்றது 2 தடவை கேள்வி போறேன். அம்மா வட்டு எங்க வந்து கிளம்பிட்டாங்க. அது என்ன ஸ்பெஷல் Recording in progress. அவரான தெரியல ப்ராசஸ் இது உள்ள போல. காலையில ப்ளூடூத் வந்து எக்ஸாம் எழுதணும். கவர்மெண்ட் எக்ஸாம். அதான் இது பண்ண முடியும்னு சொல்லுங்க. எழுதுனாதான் எதுவும் சொல்லிடுங்க. நெகட்டிவ் பண்ணலாம் எதுவும் கூட அந்த போட்டோல காம்பவுண்டுக்கு முன்னாடி எங்க உண்மையில இப்படி சொல்லி இருந்ததுன்னா பாம்பு வருது. அப்படிதான் என் நாத்து நான் சொல்லி தனிக்கு எங்க வீட்டுக்கு பாம்பு வந்துருச்சுல. அந்த வீட்டுல ஆமா, அதுக்கு என்ன பண்றது? இந்த இதெல்லாம் இப்படி மணி பிளான்ட் எல்லாம் இப்படி வளர்த்து நீங்க இதுக்கே பாம்பு வரலையும் பயப்படாம இருக்கீங்க. பூச்செடிதாக்க அதுவும் இங்கிட்டலாம் இல்ல. இதுக்கு இந்த சைடுல ஜாதி பூ வாங்கி போய் நான் அந்த அக்கா கொடுத்துட்டேன். இப்பதான் இந்த உணவு காக்கரட்டை கேட்டீங்கல்ல அந்த அவங்கிட்ட அவங்க பூச்செடி
குட் ஆஃப்டர்நூன் ஆல். எல்லாரையுமே அன்மியூட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ வேணால் நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்களாம் மியூட் பண்ணி வச்சுக்கிங்க. எப்போ கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்ப்ரிங் பூட். எல்லாரும் மியூட் ஆகிடுங்க. கொஸ்டின் உங்களுக்கு வரும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்களே அன்மியூட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பியூர்லி ஜாவா தெரியாதவங்க 100% கிளாஸில் உட்காரவே முடியாது சொல்லிடுறேன். சரிங்களா? உட்காரவே முடியாது. சரியா? ஜாவா தெரிஞ்சவங்க அட்டன் பண்ணுங்க. ஓகே, இல்லை மற்ற யாராவது வேறு யாராவது அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஏன்னா 100 பார்ட்டிசிபென்ட் வந்துட்டாங்க. அதுக்காக மியூட் பண்ணிக்கிடுங்க. கொஸ்டின் வரும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அன்மியூட் பண்ணுறேன்னா, மற்ற ப்ரோக்ராமிங் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நிறைய இடத்துல கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். சரியா? ஓகே. ஸோ எல்லாரும் அன்மியூட் ஆகிடுங்க. ஓகே. யாருக்கு டவுட் வருதோ நான் கேட்கும்போது, நான் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ உங்ககிட்ட கொடுத்து டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அப்போவே நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங் பூட் பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது வந்து ஒரு ஜாவா பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஜாவா பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க்கு என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம். இயர்லி 2098, 99, 2000 அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஏர்லி 2000ல் வெப் அப்ளிகேஷன்ஸ் இருந்த ஸ்ட்ரக்சர் வேற, இன்னைக்கு இருக்கிற வெப் அப்ளிகேஷன் ஸ்ட்ரக்சரு வேற. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்பவே மாறி இருக்கு. அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஜாவாக்குள்ளேயும் சரி, ஒவ்வொரு பேக்அண்ட் அப்ளிகேஷன்ஸ்லேயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி வரும்போது ஸ்ப்ரிங் பூட்ன்றது ரொம்ப ரொம்ப மாடர்னைஸ்டு வெப் டெவலப்மெண்ட்டு. ஸோ இன்றைக்கி எல்லாம் வந்து மைக்ரோ சர்வீசஸாக மாறியிருக்காங்க. ஓகே, மைக்ரோ சர்வீசஸாக மாறியிருக்காங்க. இந்த மைக்ரோ சர்வீசஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னும் போது எல்லாமே வந்து எல்லா சர்வீஸையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் வரும். ஓகேங்களா? எல்லா சர்வீசஸையும் இன்டெகிரேட் பண்ணி அப்ளிகேஷன் வரும். எந்த சர்வீஸை தூக்கினாலும் அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு எப்போ வேணால் எந்த சர்வீஸ் வேணால் அப்படியே எடுத்துகிட்டு வேறு சர்வீஸ் வச்சுக்கலாம், இல்லை சர்வீஸே எடுத்துடலாம். அட்டாச் பண்ணாலும் ஒர்க் ஆகும், டிட்டாச் பண்ணாலும் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ரொம்ப சாஸ்ன்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிற மாடர்னைஸ்டு அப்ளிகேஷன்ஸ். முன்னாடி எல்லாம் வந்து மொத்தமாக அப்படியே பண்டில்டாக இருக்கும், எல்லாம் ஒன்றா போட்டு வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் பிரித்து வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ ரொம்ப ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளர் ஃபார்மேட்டில் கொண்டு வர்றது தான் இந்த மைக்ரோ சர்வீசஸ். ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து நம்ம மைக்ரோ சர்வீசஸ் வரைக்கும் படிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஸ்ப்ரிங் பூட்ன்றது இட்ஸ் எ ஃப்ரேம் ஒர்க். அதுக்கு முன்னாடி இருந்தது ஸ்ப்ரிங்குன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. அதுலேருந்து வந்தது தான் ஸ்ப்ரிங் பூட். எம்விசினா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். மாடல் வியூ கண்ட்ரோலர், MVC மாடல் வியூ கண்ட்ரோலர். எவ்ரி அப்ளிகேஷனில் இந்த மாதிரி 3 லேயராக பிரிச்சுக்கிறாங்க. மாடல்ன்றது டேட்டா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், வியூன்றது லேஅவுட்ஸு, வெப் லேஅவுட்ஸ் ஆர் யூஸ் இன்டர்ஃபேஸ், கண்ட்ரோலர்ன்றது பிஸ்னஸ் லாஜிக்கு. ஸோ வாட் எவர் ரெக்வெஸ்ட் வர்றதை கண்ட்ரோலர் வாங்கி ப்ராசஸ் பண்ணி திருப்பியும் ரெஸ்பான்ஸாக கொடுக்கும் வியூவுக்கு. இப்படி தான் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் ஆகுது இல்லையா? ஓகே, மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ அந்த லேயர் வரும்போதே உங்களுக்கு ரொம்ப என்னாச்சுன்னா, மொத்தமாக வச்சதை கூட தனியாக பிரிச்சாச்சு. அதுவும் தனித்தனியாக பிரித்தது தான். மாடல் தனியாக இருக்குது, வியூ தனியாக இருக்குது, கண்ட்ரோல் லேயர் தனியாக இருக்குது. எல்லா லேயரும் ரெக்வெஸ்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு ரெக்வெஸ்ட் வந்துச்சுன்னா
வியூ கிட்ட இருந்து வர ரெக்வஸ்ட்டை கண்ட்ரோலருக்கு போகும். கண்ட்ரோலர் வந்து அதை மாடலுக்கு அனுப்பும். மாடல்லேருந்து டேட்டாவை எடுக்கும், ப்ராசஸ் பண்ணும், திருப்பி வியூக்கு அனுப்பும். இப்படி தான் அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. மாடல் வியூ கண்ட்ரோல், ஸ்ப்ரிங் எம்விசி, ஸ்ப்ரிங் பூட்டு, ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு. அதுக்கு முன்னாடி நிறைய இருக்குது. ஸோ அதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்ல 2000 பார்த்தீங்கன்னா நம்மளே கோர்ஸில் வச்சுருந்தோம். என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ் அப்படின்னு வச்சுருந்தோம். ஜாவா பீன், என்டர்பிரைஸ் ஜாவா பீன். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஜாவா பீன், என்டர்பிரைஸ் ஜாவா பீன்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒரு ஸ்டேட்லெஸ்ஸாவோ ஸ்டேட்ஃபுல்லாவோ காம்பனன்ட்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த காம்பனன்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஏற்கனவே உங்களுக்கு ஜாங்கோ உட்காந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஸ்ப்ரிங்ன்றது ஒரு ஓஆர்எம். ஸ்ப்ரிங்கில் வந்து இன்டர்னலாக ஒரு ஓஆர்எம் இருக்குது, அதான் ஜேபிஏ ஹைபர்னேட் சொல்லுவோம். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓஆர்எம் இருக்கும். அந்த ஓஆர்எம் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் தி டேட்டா பெர்சிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அதை பார்த்துக்கும். அதாவது ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்காதுன்னா, டேட்டா பேஸோட எல்லாமே ஆட்டோ கான்ஃபிகர் தான் இங்கே மோஸ்ட்லி. ஓகேங்களா, எல்லாமே இங்கே ஆட்டோ கான்ஃபிகர் தான். ஸ்ப்ரிங்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்ப்ரிங் பூட்டில் எல்லாமே ஆட்டோ கான்ஃபிகர்டு. ஸ்ப்ரிங்கில் வந்து மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுற விஷயத்த ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோ கான்ஃபிகரேஷன் பண்ணுறோம். சரிங்களா, ஓகே. இந்த ஸ்ப்ரிங் பூட்டில் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2-3 சில டேர்ம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த 2-3 டேர்ம்ஸில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக்லேருந்து பார்த்தா எல்லாருக்குமே ஊப்ஸ் தெரியும். எல்லாருக்குமே வந்து ஊப்ஸ் தெரியும். ஜாவா தெரியும்னு இருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக ஊப்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். சரியா, அப்ஸ்ட்ராக்ஷன் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அப்ஸ்ட்ராக்ஷனை கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அப்ஸ்ட்ராக்ஷன் கிளியராக தெரிஞ்சால் தான் அடுத்த லெவலில் இருக்கிற யூஸ்லாம் காண்பிப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் தெரியணும். அப்ஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே வர கான்செப்ட் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் இன்டர்ஃபேஸஸ். இதெல்லாம் கிளியராக படிச்சுக்கிடுங்க. ஓகேங்களா, அப்போ தான் வந்து இந்த கான்செப்டை கரெக்டாக ஏன் எப்படி யூஸ் பண்ணுறன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, சரி, நான் பேசிக்காக சொல்லிடுறேன், நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதில் ஏதாவது எக்ஸாம்பிள் வேணுன்னா அப்புறமா போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஏன்னா இது வந்து ஸ்ப்ரிங் பூட்டுக்கான பேசிக் ஜாவா கோரில் வர்றது, அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு தான் அடுத்த லெவல் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. முதல்ல இது இருந்துச்சு, இதுக்கப்புறம் இது வரதான் இந்த லூஸ் கப்ளிங், டைட் கப்ளிங்லாம் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிடுங்க. லூஸ் கப்ளிங், டைட் கப்ளிங் இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா? சரியா, அதுக்கப்புறம் வர்றது தான் இந்த இடத்துல இங்கே எப்படி இது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து அது டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஆகிடும். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்ப்ரிங் எம்விசிலையோ ஸ்ப்ரிங் பூட்லேயோ ஸ்க்ரீன் தெரியலைங்க சார், ஆஃப் தான் சார் தெரியுது. ஸ்க்ரீன் தெரியலையா? ஃபுல்லாக தான் தெரியுது பாருங்க, வேற யாருக்காது. நீங்கள் மொபைலில் கனெக்ட் ஆகிருக்கீங்களா? எஸ் சார். தெரியல சார் தெரியுதுங்க சார், ஸ்கிரீன் ஒரு சிலருக்கு மட்டும் தெரியல போல இருக்குங்க சார். ஓகே, அவங்க நெட்வொர்க் செக் பண்ணா கரெக்டா இருக்கும் சார். பார்த்துக்கணுமா? சரி, நான் மேலே தான் டைப் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கிடுங்க. ஓகே, ஸோ லூஸ் கப்ளிங், டைட் கப்ளிங் படிச்சுக்கிடுங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்ப்ரிங் வரும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் தெரியணும், இன்வெர்சல் ஆஃப் கண்ட்ரோல் தெரியணும், மேவன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், டிசைன் பேட்டர்ன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா படித்து வச்சுக்கிங்க. எம்விஸ்னா என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ சிலதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது இப்போதான் உங்ககிட்ட சொன்னேன், ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷனில் மல்டிபிள் சர்வீசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். எல்லா சர்வீஸும் ஒன்றோட ஒன்று இணைச்சிருக்கோம். எந்த சர்வீஸை கட் பண்ணாலும் மற்ற சர்வீஸும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒர்க் ஆகணும். அந்த மாதிரி ஒர்க் ஆகணும் அப்படின்னும் போது 100% டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வழியாக தான் அதை பண்ண முடியும்.
ஸோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கான ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் மேனுவலாக கிரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா? அதை வந்து என்ன பண்ணோம், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் என்ன பண்ணோம்னா ஸ்ப்ரிங் பூட்டில் அதுவாகவே கிளாஸ் எங்கே இருக்குன்னு தேடி அதுவாகவே இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கும். ஸ்ப்ரிங் பூட்டில் என்ன பண்ணோம்னா ஸ்ப்ரிங்கோட கோர் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுவாகவே அந்த கிளாஸை நம்ம ப்ராஜெக்டில் எடுத்து அதுக்கு தேவையான ஆப்ஜெக்டையே கிரியேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு சிங்கிள்டன் ப்ரோட்டோடைப் இது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சிங்கிள்டன் டேட்டா இது என்ன, ப்ரோட்டோடைப்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் அதுவாகவே கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண அவசியமே இருக்காது. அந்த கோரில் அதுவாகவே என்ன பண்ணிக்கோன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கும். ஓகே. ஸோ இந்த டிபெண்டன்சி இண்டக்ஷன் எதை பேஸ் பண்ணுறது அப்படின்னா மேலே இருக்கிற லூஸ் கப்ளிங் டைட் கப்ளிங்கை பேஸ் பண்ணது தான். ஓகேங்களா? அதாவது அதான் சொன்னேன், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள இருங்க நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு கிளாஸ் எடுத்துக்கிங்க, எக்ஸ்னு ஒரு கிளாஸு. அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு சம்திங் மெத்தட் போட்டுக்கிட்டீங்க. பப்ளிக் வாய்டு ஒய்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இது கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே பப்ளிக் அகைன் அந்த சம் கேஸ் ஓவர் ரைடே பண்ணுறீங்க. சம் கேஸ் இதை ஓவர் ரைட் பண்ணுறீங்க. ஒருவேளை இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டார் இருக்குது, எக்ஸ்ன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டார் இருக்குது. அதை இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இன்ட்டு ஏன்னு வச்சுக்கிறேன். இங்கே போயிட்டு இப்படி இருக்கு. ஸோ இந்த இடத்துல இஷ்யூ என்ன வரும்னு சொல்கிறோம் பாருங்க. இப்படி இருக்கிற ஒரு கிளாஸு கீழே இருக்க கிளாஸ்க்கு பிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா 100% எரர் வரும். 100% எதனால் எரர் வரும் அப்படின்னா பி வந்து எக்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, பட் எக்ஸ் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் ஒரு பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அப்போ 100% அதில் ஒரு இஷ்யூ வரதான் செய்யும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிளாஸை நீங்கள் ஒய்யை ஓவர் ரைட் பண்ணுறீங்க, அங்கே வந்துட்டு எக்ஸை கொடுக்குறீங்க, இந்த இஷ்யூ வரும். இதை நம்ம இப்போ ஏன்னா இது அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இது அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது பேர் வந்து டைட் கப்ளிங். ஏன்னா அதுக்கேற்ற ஸ்ட்ரக்சர் இங்கே இல்லைன்னா 100% உங்களால் என்ன பண்ண முடியாது, உங்களால் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணவே முடியாது. இதே லூஸ் கப்ளிங்காக இருந்தால் நான் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இது ரெண்டு இதை தூக்கி வெளியே போட்டு இன்டர்ஃபேஸில் போட்டு அந்த இன்டர்ஃபேஸை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட நான் என்ன பண்ண முடியும், எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே? அதாவது ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஒரு மெத்தடு, அந்த மெத்தடை வந்து ரெண்டு பேருமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஏற்கனவே ஜாவா கிளாஸ் சொல்ல மாட்டேன். ஜாவாவில் வந்துட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது லெட் இட் பி நான் ஒரு சொல்கிறேன் பாருங்க. நான் ஒரு தேர்ட் பார்ட்டி பேங்க்கு ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறேன். நான் தேர்ட் பார்ட்டி பேங்க் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா பேங்க் ஆப்ரேஷனும் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு பேங்க்கோட ஆப்ரேஷன்ஸில் எல்லா பேங்க்லேயும் சேம் டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், பட் ஆப்ரேஷன்ஸில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம்னா அந்த சேஞ்சஸ்லாம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மெத்தட்ஸை வந்து தனியாக ஒரு கிளாஸ் இன்டர்ஃபேஸ் எழுதிட்டு அவங்கவுங்க கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எழுதிக்கிட்டேன்னு வச்சுங்களேன், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வித்தவுட் டிஸ்டர்பிங் தி கிளாஸஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை அப்படியே எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் என்னென்னா இந்த லூஸ் கப்ளிங் ஆப்ஷன் வந்து தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா தான் இதை எப்படி இங்கே டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து வச்சுக்கிங்க. லூஸ் கப்ளிங், டைட் கப்ளிங், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். ஸோ இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸாக ஒர்க் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் நீங்கள்
நீங்களா மேனுவலாக எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி வைக்காம அதுவே அந்த ஸ்ப்ரிங் கோரில் போயிட்டு என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ரன் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸுக்கு எதெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கு மென்ஷன் பண்ணணும். நம்ம அப்ளிகேஷனில் நம்ம ப்ராஜெக்டில் என் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், எல்லா கிளாஸுக்கும் அது சிங்கிள்டன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாது, இல்லை ப்ரோடைப் கிரியேட் பண்ணாது. சரிங்களா? எதெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் என்டிட்டின்னு நம்ம சொல்கிறோமோ அதுக்கு மட்டும் தான் அதை கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் பீன்னு சொல்லுவோம், அதுதான் இங்கே காம்பனண்ட்டுன்னு சொல்கிறோம் இங்கே. ஓகேங்களா? நிறைய அனடேஷன்ஸ் இருக்குங்க, அந்தந்த அனடேஷன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிட்டா போதும். அந்த அனடேஷன் அப்ளை பண்ணால் அதுவே என்ன பண்ணிக்கும், பேக் எண்டில் தேவையான ரிசோர்ஸ்லாம் அதுவே எழுதிக்கும். சரியா? அந்த மாதிரி என்ன மாதிரிலாம் அனடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸ்க்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அட் காம்பனண்ட் அப்படின்னு ஒரு அனடேஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் அனடேஷன் கொடுத்துட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த கிளாஸ்க்கு நான் காம்பனண்ட் அனடேஷன் கொடுக்கணும் அந்த காம்பனண்ட் அனடேஷனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு அனடேஷன், இந்த அனடேஷனுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுவாகவே ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா? தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, டைரக்ட்லி எடுத்து நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ், நிறைய அனடேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு காம்பனன்ட்ஸ் ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இப்போ ஒரு என்டிட்டி அதாவது மாடல் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு காம்பனண்ட் இருக்கும், அட் என்டிட்டின்னு ஒரு காம்பனண்ட் இருக்கும். அதே மாதிரி ஆட்டோ வயர்டுன்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது, அது அனடேஷன்ஸ் இருக்குது. சரி, அட் கண்ட்ரோலர்னு ஒரு அனடேஷன்ஸ் இருக்குது. இந்த அனடேஷன்ஸ் எல்லாமே இதை நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது உடனே என்ன பண்ணணும், அது அந்த அந்த அனடேஷனுக்குள்ள டிஸ்கிரைப் பண்ண விஷயத்தெல்லாம் அதுவாகவே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஆட்டோ கான்ஃபிகர்னு சொல்கிறது. நான் அட் கண்ட்ரோல்னு கொடுத்துட்டேன்னா அந்த கிளாஸ் கண்ட்ரோலர் கிளாஸாக மாறிடும். கண்ட்ரோல் கிளாஸாக மாறிடுச்சுன்னா அதுக்கு தேவைன்னு எழுத மாட்டீங்க, நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க, வெறும் அட் கண்ட்ரோலர்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் கிளாஸ் அப்படியே என்னவா மாறிடும், ஒரு கண்ட்ரோலர் கிளாஸாக மாறிடும். அது கண்ட்ரோலர் கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் அதுவே எழுதி வச்சுருக்கோம், அதுவே ஒர்க் ஆகிடும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் நிறைய இருக்காது. சரியா? ஓகே, சரி. ரொம்ப தியரிட்டிக்கலாக சொன்னால் கஷ்டமாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், அப்பப்போ வரும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன், இது எல்லாத்தையுமே சொல்கிறேன், எப்படி கரெக்டாக அந்த இடத்துல வரும்போது எது எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுறதையும் பார்த்து. ஓகே, என்ன பண்ணலான்னா ஸ்ப்ரிங் பூட்டை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரிங் பூட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ரௌசரில் போய்ட்டு ஸ்ப்ரிங் பூட் வந்து எக்லிப்ஸ் வழியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ப்ரிங் பூட்டு தனியாகவே இருக்குது, அது ஆக்சுவலாக எக்லிப்ஸோட ஒரு பார்ட்டு தான். சரிங்களா? ஓகே, ஒன்று அப்படி எடுத்துக்கலாம், இல்லை நெட்பீன்ஸ்லேயே நீங்கள் ஸ்ப்ரிங் பூட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட்டை தனியாக யூஸ் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரிங் பூட் டூல்ஸ் சூட் STS டவுன்லோட் பண்ணிங்க. STS டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? STS வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் பூட்டோட சைட்டில் போய்ட்டு இங்கே போனீங்கன்னா பேக்கில் இங்கே இருக்கும், VS கோடில் கூட ஒர்க் பண்ண முடியும், அதுக்கும் தராங்க. இதில் தான் யூஸ் பண்ணுறது. விண்டோஸ் 64 பிட்டை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இது ஒரு ஜார் ஃபைல் டவுன்லோட் ஆகும், நியர்லி 573 MB நினைக்கிறேன், ஏதோ ஒரு MB ஞாபகம் சரியா. ஓகேங்களா? இது ஒரு ஜார் ஃபைலு. ஓகேங்களா? இந்த ஜார் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இந்த ஜார் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. இது வந்து இன்டெலிஜேக்காக வச்சுருக்காங்க. இன்டெலிஜேன்னு ஒரு எடிட்டர் இருக்குது, அது வந்து கம்யூனிட்டி எடிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் வேணா கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்டெலிஜே கம்யூனிட்டி எடிஷன் இருக்குது அதுலேயும், ஸோ அதுலேயும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், ஜெட் பிரெயின்ஸ் அது. சரிங்களா? பட் நான் இதில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஸ்ப்ரிங் பூட் டூல்ஸ் சூட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் அதில் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்றும் கஷ்டம் இருக்காது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இந்த ஜார் ஃபைலை, விண்டோஸ் ஜார் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஜார் ஃபைலை டவுன்லோட் பண்ணி அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரியா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டுவிடுங்க. அங்கேருந்து நம்ம அதில் வந்து ஸ்ப்ரிங் பூட் சூட்னு ஒரு EXE கிரியேட் ஆகும், பார்க்கலாம் இருங்க. நான் STSன்னு போடுறேன், எங்கே இன்ஸ்டால் பாருங்க, 4.1.8. சரியா? இந்த டூல் எடுத்துக்கிறேன், STS. இந்த ஃபோல்டரை தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கு, இன்ஸ்டாலேஷனில் அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற காப்பி தான். சரி, இது இருக்கு பாருங்க, ஸ்ப்ரிங் டூல் சூட் 4 இருக்கா, இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க.
இது ஒர்க் ஸ்பேஸ், நீங்கள் எந்த ஃபோல்டர்னா செட் பண்ணிக்கலாம். ஒர்க் ஸ்பேஸை செட் பண்ணிவிடுங்க. spring.ioலேருந்து எடுத்துருது. நான் சேட்டில் வேணா போடுறேன், அந்த இதை எடுத்துக்கிடுங்க. இது வரைக்கும் பாருங்க, இதுலேருந்து எடுத்துக்கலாம். இதுதான் யூஆர்எல். இதை வேணா ரைட் கிளிக் அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு போடுறேன் சேட்டில். சரி, லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே விண்டோஸ் 10க்கு தான் ஒர்க் ஆகும். லேட்டஸ்ட் வெர்ஷன் எதாக இருந்தாலும் விண்டோஸ் 10க்கு தான் ஒர்க் ஆகும். பழைய வெர்ஷனுக்கு ஒர்க் ஆகாது. விண்டோஸ் 7லாம் ஒர்க் ஆகாது. சரிங்களா? மோஸ்ட்லி ஃபுல் ஸ்டாக் எடுக்கணும்னு முடிவு பண்ண பிறகு ஒரு மிஷின் 2 மிஷினாவது விண்டோஸ் 10 போட்டுக்கிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா லேட்டஸ்ட் இல்லைன்னா அப்பப்போ அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுலேயே நிறைய இஷ்யூஸ் வருது. ஓகேங்களா? அதையே திருப்பி நீங்கள், ஏன்னா எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே டிபெண்டன்சிஸ், ஆன்லைனில் ரிசோர்ஸஸ் டிபெண்டன்சிஸ் இருக்குது. அது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து விண்டோஸ் 10ஓ 11ஓ 10ஏ கம்மி 11 போட்டாலும் சரி 10 போட்டாலும் ஒர்க் ஆகுது, பிரச்சனை இல்லை. அது அப்பப்போ ரிசோர்ஸஸை வந்து தேவைப்படுற ரிசோர்ஸை அதுவே அப்டேட் பண்ணிக்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா பழைய ரிசோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி திருப்பி ப்ரோக்ராம் எல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு. ஓகேங்களா? அது எல்லாமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒன்று. இன்னொன்று இது சொல்ல வந்தது என்னென்னா, மேவன்னா என்ன அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கும்போது அந்த ஸ்ப்ரிங் டூல் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். சரி, இப்போ போய் நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ப்ராஜெக்ட் இருக்குது, நான் புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு இங்கே போனால் ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிங்க. ஓகேங்களா? நான் டைரெக்டாக இதெல்லாம் கிரியேட் பண்ணல, மேவன் கிரியேட் பண்ணி கூட காமிக்கலாம். பட் ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ண போகிறதுல நான் பியூர் வெப் அப்ளிகேஷன் தான் ஒர்க் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்ன அட்வான்டேஜ் பாருங்கள். மேலே கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ட் ஆகாமல் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்படி கிரியேட் பண்ணாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம், அது வேறு லாஜிக்கு. ஓகேங்களா? அது வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் போயிட்டு ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்னு இருக்கும், ஸ்ப்ரிங் இனிஷியலைசர். அங்கே போய் உங்கள் ப்ராஜெக்ட் டீட்டெயிலாம் கொடுத்து அது ஒரு கண்டென்ட் கொடுக்கும். அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து இங்கே போட்டால் தான் ஒர்க் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வேலையெல்லாம் வேணாம், இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிட்டு டைரெக்டாக ஒர்க் பண்ணிங்க. சரியா? மேலே பாருங்கள் spring.io ஆட் ஆகிருக்கும். அதாவது ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்ஸ் வழியாக பண்ண முடியும், ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். அப்படி கிரியேட் பண்ணி அதை அந்த இங்கே போகிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாகவே அதுவே டவுன்லோட் பண்ணி, இந்த மேவனோட வேலை அதுதான், பில்ட் டூல்ஸ் அதுவே பில்ட் டூல்ஸ் அது. ஸோ மேவன் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நமக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸும் அதுவே கிரியேட் பண்ணிக்கும், நம்ம தேவையானதெல்லாம் அதுவே டவுன்லோட் பண்ணிக்கும். ஓகே, எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கா? நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் தான் சொல்கிறாரு. எல்லாருக்குமே ஸ்க்ரீன் தெரியலையா? சார் ஓகே சார், கரெக்டா தான் இருக்கு சார். இந்த கரெக்டாக தானே சார் இருக்கு? 100க்கு மேல ஜாயின் பண்ணவங்க மட்டும் ஓ, ப்ராப்ளம் இருக்கு. அப்படி இருக்குமா இருக்கும். ஓகே சார், ஓகே சார், சரிங்க சார். சார் தேங்க்ஸ் சார். ஓகே சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மேவனோட வேலை என்ன அப்படின்னா, மேவன் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அதுவே டவுன்லோட் பண்ணிக்கும். நீங்கள் எதுவுமே டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே அது உள்ளே வச்சுக்கோ. ஒன்றும் இல்லை, இதில் பாருங்கள், இந்த மேவன் என்ன பண்ணால் டாம் கேட்டை கூட இது உள்ளே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. டாம் கேட்ன்றது என்னென்னா வெப் சர்வர். உங்கள் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கான வெப் சர்வர் வந்து எம்பெடடாகவே வந்துடும். நீங்கள் தனியாலாம் டாம் கேட் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியமே கிடையாது. மேவன் என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸும் அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே எழுத்து வச்சுக்கோம். ஓகேங்களா? நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியிருக்காது. பில்ட் டூல்ஸ் தேவையானது எல்லாமே அதுவே கிரியேட் பண்ணிக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து எதுவும் மாற்றாதீங்க, இது வந்து ஐஓலேருந்து தான் வரணும். இது ப்ராஜெக்ட் நேம், உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அது மாதிரி கொடுத்துருங்க. ப்ராஜெக்ட் நேம் அது
ப்ராஜெக்ட் நேமில் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சுக்கிங்க ஓகேங்களா. சப்போஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அதை சும்மா ஒரு அப்ளிகேஷன் போடுறேன் ஓகேங்களா. சிம்பிள் அப்ளிகேஷன், சிம்பிள் ஆப்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் ப்ராஜெக்ட் நேம். இது மேவனில் தான் இருக்குது, கிரேடரில் இருக்கலாம், மேவனில் இருக்கலாம். நான் மேவனில் வச்சுக்கேன் ஓகேங்களா. பேக்கேஜிங் வந்து ஜார் டைப்பு, அதாவது டெப்ளாய் பண்ணும்போது ஜாராக வரும். ஜாவா வெர்ஷன் 17 வச்சுங்க, இல்லை 21 கூட வச்சுங்க, 20, 21 எதனா வச்சுங்க. உங்கள் மிஷின் எது இன்ஸ்டால் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுங்க ஓகேங்களா. ரொம்ப லேட்டஸ்ட் வச்சுருக்கவங்க 21 இருக்கும், இல்லை 20 இருக்கலாம். இது 17 தான் வச்சுருக்கேன், அதனால் நான் 17 போட்டுவிட்டேன். சரி, குரூப். இது வந்து குரூப் வந்து நீங்கள் நாளைக்கு சர்வரில் டெப்ளாய் பண்ணும்போது கான்ஃபிளிக்ட் ஆகணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இது வச்சுருக்காங்க ஓகேங்களா. சர்வரில் நீங்கள் நாளைக்கு டெப்ளாய் பண்ணும்போது நீங்கள் கிரியேட் பண்ண கிளாஸும் இதே மாதிரி வேறு நேமில் ஒருத்தங்க கிரியேட் பண்ணால் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அந்த குரூப் எப்படி வேணால் குரூப்பு ஆர்டிஃபேக்ட் ஐடி இருக்கும். இது குரூப் ஐடி, இது ஆர்டிஃபேக்ட் ஐடி, இது வெர்ஷன், இது பேக்கேஜ் ஓகேவா. இது குரூப் ஐடி வச்சு தான் இந்த பேக்கேஜ் டிபெண்ட் ஆகுது ஓகேங்களா. இது என்ன வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் நேம் வந்து எப்படி வரணும், சிம்பிள் ஆப்னு வரணும்னா சிம்பிள் ஆப்னு போட்டுக்கணும். இதுதான் உங்களோட ப்ராஜெக்ட் நேம் ஓகே. இது வந்து குரூப் ஐடி ஓகே. ஸோ இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன போடணுமோ அந்த டிஸ்கிரிப்ஷன் போட்டுங்க ஓகேங்களா. இங்கே போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை சிம்பிள் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓகே. சரி, இங்கே மாற்றந்து நீங்கள் குரூப்பை க்ரியேட் பண்ணுறீங்க. குரூப் எப்போயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா காம் டாட், அதாவது குரூப் பண்ணுறது கம்பெனி நேம் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறதா என்ன பண்ணலாம்னா காம் டாட் சிஎஸ்சி அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இங்கே பேக்கேஜ் நேமில் என்ன வரும், அப்போ காம் டாட் சிஎஸ்சி டாட் சிம்பிள் ஆப் ஓகே. ஸோ சிம்பிள் ஆப்ன்றது ப்ராஜெக்ட் ஓகே. இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அடிங்க. நெக்ஸ்ட் அடிச்சோடனே உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் கேட்கும். ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் என்ன வெர்ஷன் வேணால் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இதில் 3.2 இருக்குது, நான் பழைய 3.1 கூட இருந்துட்டு போட்டோம், அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஸோ இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ணதுனால இதெல்லாம் அந்த மேலே வந்திருக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது இதெல்லாம் வராது, நீங்கள் தான் தேடி எடுக்கணும் சரியா. இதில் தேடி எடுக்கணும். இதில் என்னென்ன லைப்ரரி எப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இதில் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஜேபிஐ இருக்குது. ஜேபிஐன்றது ஹைபர்நெட்ஸை வந்து வச்சுருக்கோம் ஓகேங்களா. இதுதான் டேட்டா பெர்சிஸ்டன்ஸ்க்கான லைப்ரரி ஓகேங்களா. இதுதான் டேட்டா பெர்சிஸ்டன்ஸ்க்கான லைப்ரரி. இது ஸ்ப்ரிங் வெப் வந்து வெப் ப்ராஜெக்ட், வெப் அப்ளிகேஷன் எம்விசி கிரியேட் பண்ணுறதுக்கான லைப்ரரி ஓகே. தேம் லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளைண்ட் சைடில் ஒரு பேஜஸ் அளவு, அதாவது எஸ்டிஎம்எல் டெம்ப்ளேட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வச்சு 2 லிங்க் பண்ணுறதுக்கான லைப்ரரி ஓகே. ஸோ நீங்கள் அனுப்புகிற டேட்டா ஆப்ஜெக்ட்ஸை வந்து தீம் லீஃப் வழியாக என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக எஸ்டிஎம்எல் டெம்ப்ளேட்ஸில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான லைப்ரரி. இது MySQL டிரைவர், எப்போல்லாம் டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணலாம் அப்போல்லாம் கொடுப்பீங்க. இது லாம்பாக் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே இதில் வந்து பாய்லர் பேட் கோட்னு போட்டிருக்காங்க பாருங்க. அப்படின்னா என்னன்னா எல்லாம் ரெடிமேட் கோட்ஸ். பாய்லர் பேட்னா எல்லாம் ரெடியாக இருக்கும், நீங்கள் எடுத்து போட்டுக்க வேண்டியது தான், ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எக்லிப்ஸாக இருந்தால் ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸில் போய் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுவீங்க. அது கூட கிரியேட் பண்ண வேணாம் இங்கே. அதாவது நீங்கள் மேனுவலாக பண்ணுறதா இருந்தால் நீங்களே கன்ஸ்ட்ரக்டர் எழுதணும். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருந்தாலும் சரி, பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருந்தாலும் சரி, அதுக்கு தேவையான எல்லாம் நீங்கள் தான் எழுதுவீங்க. அப்புறம் செட்டர் கிட்டலாம் நீங்களே எழுதிட்டு இருந்தீங்க, அது முதல்ல. அப்புறம் நெட்பீன் எக்ஸ்பிளைன் ப்ளஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் செட்டர் கிட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபீல்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணிக்கும், செட்டர் கிட்டர்லாம் எழுதிக்கும். இப்போ அது கூட எழுத வேண்டியது நீங்கள் லாம்பாக் ஆட் பண்ணிட்டு ஆல் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு கொடுத்தீங்கன்னா அதுவே எல்லா கன்ஸ்ட்ரக்டர் எழுதிக்கும் ஓகேங்களா. அது லாம்பாக்கில் அதுவே பார்த்துக்கும். நம்ம அப்புறம் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஒன்றுன்னா. இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் எழுத போகிறதுல ரொம்ப சிம்பிள். ஒரு பேஜ், அந்த பேஜை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் வரணும், அவ்வளோதான் போட போகிறேன் இன்றைக்கி ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம். சரி சார், சொல்லுங்க. ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபினா அதுதாங்க டேட்டா பெர்சிஸ்டன்ஸ். டேட்டா வந்து MySQL டேட்டா ஆக்சஸ் பண்ணதான் ஓரம், அதுவே பார்த்துக்கும். அது ஒரு ஓரம் சரியா. ஓகே, இப்போ இதில் போய் நம்ம ஸ்ப்ரிங் வெப்பை ஆன் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரிங் வெப்பை ஆன் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஓகே. நம்ம இங்கே இனிஷியலாக நம்ம எப்படி இதில் பார்ப்போம் அப்படின்னா முதல்ல ஒரு சாதாரண ஒரு பேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ், அப்புறமா ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ரியாக்டில் அப்ளை பண்ணுறது. ஸோ இப்படி தான் ஃப்ளோ பார்ப்போம் சரிங்களா. ஓகே இதில் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ப்ரிங் வெப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஸோ அதுவே வந்து என்ன பண்ணணும்னா பேஸ் URL அதுவே பாருங்க எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சு பாருங்க. கிரியேட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க, எதுவுமே பண்ண வேணாம். கிரியேட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க கொஞ்ச நேரம் டைம் ஓடும். ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் த மிஷின் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இது மாறும் சரியா. இது கீழே இருக்கலாம், மேலே இருக்கலாம், எங்கே வேணால் நீங்கள் ட்ராக் பண்ணி எங்கே வைக்கிறீங்களோ அது மாதிரி இருக்கும். இது ஓடி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் கிரியேட் ஆகாது சரியா. ஸோ இதில் காட்டுது பாருங்க,
இப்போ இதில் போனீங்கன்னா நிறைய ஹைரார்க்கிலாம் நிறைய கண்ட்ரோல்ஸ் நிறைய ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதில் மேவன் டிபெண்டன்சிஸ் பாருங்க. மேவனில் போனீங்கன்னா பண்ணும் அதுவே தேவையான மொத்த ஜார்ஃபைல் உள்ள வச்சுக்கிச்சு. டாம் கேட்டும் உள்ள இருக்கு பாருங்க. டாம் கேட்டும் அதுவே உள்ள வச்சுக்கும். எம்பர்டடாக இருக்கும் எல்லாமே. எவ்ரி திங் இந்த ப்ராஜெக்ட் தேவையான எல்லா ஜார்ஃபைலையும் எம்பர்ட் பண்ணி வச்சுக்கும். இதுதான் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இது இருந்தால் நம்ம எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். ஓகே சரி. இது மேவன். அது மாதிரி எப்போ வேணாலும் அது தேவை இருந்தாலும் அதுவே டவுன்லோட் பண்ணிக்கும். ஓகே சரி. அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடலில் தான் ஒரு செட்டிங்ஸ் மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கான டிபெண்டன்சி எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் ப்ராஜெக்டுக்கான டிபெண்டன்சிஸ் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வெப் ஆட் பண்ணோம்ல, ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஆட் ஆகிருக்கும் பாருங்கள். இது டிபெண்டன்சி. இதே தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா ஸ்ப்ரிங்காக இருந்தால் நம்ம மேனுவலாக ஆட் பண்ணுவோம். இங்கே ஸ்ப்ரிங் பூட்டில் அதுவாகவே என்ன பண்ணிக்கும் ஆட் பண்ணிக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மேவன் ரெபாசிட்டரியிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். மேவன் ரெபாசிட்டரினா என்ன அப்படின்னா எம்பிஎன் ரெபாசிட்டரின்னு இருக்கும். எம்பிஎன் ரெபாசிட்டரி. இந்த மேவன் ரெபாசிட்டரியில் போயிட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் தேவையான ஒவ்வொன்றையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இதில் ஒவ்வொன்றும் ஒரு ஜார் ஃபைல் இருக்கும். இந்த ஜார் ஃபைலை அதுவே டவுன்லோட் பண்ணாது, நம்ம தான் டவுன்லோட் பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ எந்த ஜார் ஃபைல் வேணுமோ, இப்போ நான் ஒன்றும் இல்லை MySQL வேணுமா, MySQLனு கொடுத்தீங்கன்னா அதுவே காமிக்கும். ஓகேங்களா. MySQLக்கு தேவையானது அதுவே காமிக்கும். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான டிபெண்டன்சி ஜார் ஃபைல் நீங்கள் காமிக்கும். என்னென்ன வெர்ஷன் வேணும்னு காமிக்கும். எந்த வெர்ஷன் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷன் தேவையான டிபெண்டன்சிஸ் கொடுக்கும். இதை காப்பி பண்ணி நம்ம தான் அங்கே போடணும். மேனுவலாக போடணும். மேவனாக இருந்தால் ஓகேங்களா. கிரேடல் இதெல்லாம் அதுவே போட்டுக்கும். ஓகேங்களா. கிரேடலாக இருந்தால் இப்படி தான் ஆட் பண்ணுவோம். இது கிரேடலில் ஆட் பண்ணுறது. ஓகே அதுவே டிபெண்டன்சிஸே இருக்கும். நார்மலாக வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கிரேடலில் இருக்கும். நம்ம ஜாவா என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மேவனில் தான் இருக்கும். சரிங்களா. ஓகே சரி. இப்போ இது மாதிரி டிபெண்டன்சிஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக இங்கேயே அதை ஆட் பண்ணிக்கவே வந்துடும். ப்ராஜெக்ட் நார்மலில் நீங்கள் ஃபுல் கம்ப்ளீட்டாக என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்துடும். ஓகே இப்போ இது ஓகே. இது ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இதை தாண்டி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரிசோர்ஸஸில் வந்து அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம தனி எக்ஸ்டர்னல் டேட்டாஸ் எல்லாம் வந்து இங்கே போட்டு வச்சுக்கலாம். அதாவது என்னென்னா அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாமே பைண்ட் பண்ணி ஒன்றா வைக்க மாட்டோம். வேற கிளாஸ் இருக்குது. 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணோம்னா டேரெக்டாக 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்காம அவங்களுக்கு தேவையான டேட்டா தூக்கி வெளியே வைப்போம். வெளியே வச்சு என்ன ஆகும்னா அங்கேருந்து அது 2 பேரும் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தரை இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணாமல் ஈஸியாக ஒர்க் பண்ணி வச்சுக்க முடியும். அதுதான் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா. ஓகே. இப்போ இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு தேவையான அதர் விஷயத்தெல்லாம் இங்கே நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஸ்டாண்டர்டான டேட்டா பேஸ் பண்ணது. அதாவது என்னென்னா இப்போ ஒன்றும் இல்லை. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு MySQLோட கனெக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும்ல, அதெல்லாம் கூட இங்கேயே கொடுத்துக்கலாம். அதாவது ஜார் ஆட் பண்ணுறதுக்கு தான் PAM.xml என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் ஜார் ஃபைல் அதுவே எடுத்துக்கும். ஓகேங்களா. வேற இது என்னதுன்னா அந்த ஆட்ரிபியூட்ஸை நம்ம செட் பண்ணுறது, ப்ராப்பர்ட்டிஸை செட் பண்ணுறோம். சரியா. அதுக்கு இந்த இடத்துல வந்து செட் பண்ணுவோம். டெம்ப்ளேட் போன்றது நம்மளோட பேஸ் டெம்ப்ளேட்ஸ். அதாவது டெம்ப்ளேட்ஸ் மீன்ஸ் தட் நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா. பேசிக் HTML ஃபைல்ஸு, JSP ஃபைல்ஸு எல்லாமே இங்கே தான் போடுவோம். ஓகேவா. JavaScript ஃபைல்ஸு, CSS ஃபைல்ஸு எல்லாமே அங்கே தான் இருக்கும். மேவன் நீங்கள் எதுவுமே கிரியேட் பண்ண வேணாங்க. மேவன் வந்து இது நான் சும்மா காமிச்சேன். இதுதான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். இதை அதெல்லாம் ரீப்ளேஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல காமிச்சேன். ஓகேங்களா. இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா மேவன் ரிபாசிட்டரின்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் எது தேவைனாலும் இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுற வேலைலாம் இப்போ இல்லை. நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கும். அங்கேயே நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. எதெல்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்துடும். எப்படிருக்காங்க டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா. அதுக்கு தேவையானது எல்லாமே ஜாவா அப்படின்னு எல்லாமே இதெல்லாம் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பேஸ் பண்ண இருக்கிற ஜார் ஃபைல்ஸ். ஓகே சரி. இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரே நிமிஷம். STS 4.2.0ன்னு ஒரு ஃபோல்டர் ஜார் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜார் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எம்பிஎன் தாங்க மேவன். எம்பிஎன் தான் மேவன். ஓகே. ஸோ இந்த ஜார் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 ஃபோல்டர் வருது.
அந்த ஃபோல்டருக்குள்ள STS 4.2 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வருது பாருங்க, அதுக்குள்ள போங்க. அது உள்ளார போனீங்கன்னா ஆக்சுவலாக ஒருத்தருக்கு டவுட் கேட்டிருக்காங்க, அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? STS அந்த ஜார் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கும் STSன்னு. அந்த STS ஃபோல்டருக்குள்ள போய் இருக்கா பாருங்க, செக் பண்ணிங்க. இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, சரி. இதை டவுன்லோட் பண்ணுறீங்க. இது ஒரு ஜார் ஃபைல் வரும். இந்த ஜார் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. அந்த ஜார் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் அதில் ஒரு ஃபோல்டர் வருது. அந்த ஃபோல்டருக்குள்ளது தான் ஸ்ப்ரிங் டூல்ஸ் சூட் இருக்கும். ஓகே, சரி. இப்போ இங்கே வாங்க. இப்போ நம்ம இது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பேசிக் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணி இங்கே ஸ்க்ரீனில் எடுத்து வந்து காமிக்கிறதுன்னு பார்க்க போகிறேன். ஓகேங்களா? சரி, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் பாருங்கள், இங்கே இதை ரன் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், இது உள்ளதான் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபைல் இருக்கும். நம்ம ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் ஃபைல் தேவையானது எல்லாம் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கா? இதுவே கிரியேட் பண்ணிக்கிச்சு. இது ஒரு அனோடேஷன். ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் கொடுத்தா போதும், எக்ஸ்டென்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாம் அதுவே எழுதிக்கும். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ் ஒரு பிஹேவியர் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பிஹேவியரை வாங்கி வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் அந்த அனோடேஷன் ஆட் பண்ணால் போதும், அதுவே எல்லாமே என்ன பண்ணிக்கும், தேவையானதெல்லாம் அதுவே பார்த்துக்கும். சரியா? ஓகே. ஸோ இந்த ஒரு அனோடேஷன்லேயே இத்தனை அனோடேஷன் இன்க்ளூட் ஆயிருக்கு. அந்த ஒரு அனோடேஷன்லேயே இத்தனை அனோடேஷன் இன்க்ளூட் ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒன்றுமே அவுட்புட் வராது. ஓகேங்களா? ஒன்றுமே இதில் அவுட்புட் வராது. ஓகேங்களா? ஃபாண்ட் தெரியுதா பாருங்கள். மேக்ஸிமம் மொபைலில் கனெக்ட் ஆகாமல் கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகிட்டு வாங்க, லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரீன் சைஸு. நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப குட்டியாக தெரியும். நான் எங்கே மாற்றுறேன், எதை மாற்றுறேன்னே உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு கிளாஸ் தயவு செஞ்சு மொபைலில் கனெக்ட் ஆகாதீங்க. ஓகேங்களா? சிஸ்டமில் கனெக்ட் ஆகுங்க. ஏன்னா ஏற்கனவே கிளாஸஸ்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறேன், நான் எங்கே மாற்றுறேன்னு தெரியாமல் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க. எங்கே மாற்றுறேன்னு தெரியும்னா ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனே சின்னதாக இருந்தால் எப்படி தெரியும்? கண்டிப்பாக தெரியாது, கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. ஓகே. நான் என்னதான் ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணாலும் இன்னும் கஷ்டம். நான் மேலே ஸ்க்ரால் பண்ணுவேன், கீழே ஸ்க்ரால் பண்ணுவேன், எது போகுது என்ன போகுதுன்னு உங்களுக்கும் தெரியாது. அது இன்னும் கஷ்டம். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, சரி, பார்த்துடுங்க. இப்போ இதை ரன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இதில் ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணால் ஒன்றும் அவுட்புட்டே வராது, எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சும்மா பேசிக்காக இதை ரன் பண்ணால் என்ன தான் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணும்போது இங்கே ரன்னில் போய்ட்டு ஸ்ப்ரிங் பூட் ஆப்பாக ரன் பண்ணுங்கள். இது ஸ்ப்ரிங் பூட் ஆப்பை ரன் பண்ண உடனே என்ன ஆகும்னா, இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங் தேவையான எல்லா விஷயமும் ஆட் ஆகிடுச்சு. இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. டாம்கேட் சர்வர் ரன் ஆகிடுச்சு. அதை காட்டுறாங்க பாருங்கள். இந்த இடத்துல எங்கே ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சர்வர் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஓகேங்களா, டாம்கேட் சர்வர் ஆனில் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்துட்டு நம்ம எதுவுமே இன்னும் ஆட் பண்ணல. என்ன போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 8080 போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு, ஓகேங்களா, லோக்கல் ஹோஸ்ட் 8080 கொடுக்குறேன். ஒன்றுமே வராது. இப்போதைக்கு அது எதுவுமே ரன் ஆகாது. ஓகேங்களா? அதாவது இப்போதைக்கு எதுவும் வரல, இனிமேல் தான் ரன் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேங்களா? சரி, 2 டைம் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு மட்டும் புரிஞ்சுங்க. எவ்ரி டைம் நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது இங்கே அப்படியே ரன் பண்ணாதீங்க. இங்கே ரன்னு இருக்கும், இது ரன் எடுக்காதீங்க. இந்த ரன் எடுத்தால் என்ன ஆகும்னா, டாம்கேட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. திருப்பி இதை ரன் பண்ணால் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் டாம்கேட் கிரியேட் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மிஷின் ஹேங் ஆகி நின்றோம். ஒன்று இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இங்கே ரன் வந்து ரீலான்ச் இருக்கும். ரீலான்ச் கொடுத்து அதுவே என்ன பண்ணும், ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சர்வர் ரன்னிங்கில் இருக்க சர்வரை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி புதுசாக கிரியேட் பண்ணிப்போம். அதனால் பார்த்துக்கிடுங்க. சரியா? ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக பார்க்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்னு போட்டு ஹாய் வெல்கம்னு போடுறேன். இதுக்கும் வெப் பேஜுக்கும் சம்மந்தம் இல்லை, இங்கே வெளியே தான் நிற்க போகுது. ஓகேங்களா? இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஜாவா அப்ளிகேஷனாக ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனாக ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகுனா, இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் வந்து இங்கே வருதான்னு பாருங்கள். அது வந்திருக்கா? இதை நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கேருந்து எடுக்க போகிறேன். சரி, முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க், இந்த நான் சொன்ன டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிச்சிடுறேன். இந்த வெப் பேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிச்சிடுறேன். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இங்கேயே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நம்ம ஆல்ரெடி இருக்கிற கிளாஸ் ஜாவா ஃபைலுக்குள்ளேயே என்ன பண்ண போகிறோம், ஒரு புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபைலில் வந்துட்டு நியூ கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். நியூவில் போய்ட்டு கிளாஸ் எடுத்துக்கணும்.
எப்படி எடுத்து திருப்பி காமிச்சிடுறேன். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுறோம், நியூ போகிறோம், நியூவில் போயிட்டு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். சரியா? கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது இப்போ நான் சும்மா டம்மியாக ஒரு ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு 2-3 ஃபீல்டு வேணும் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைவேட் ஃபீல்டாக செட் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் இன்ட்டு ரோல் நம்பர், இல்லை ரோல் நம்பருக்கு போகிறேன் மார்க் 2 அது மாதிரி தான் கொடுத்துறேன். மார்க் வந்து ஒரு அரேவாக வச்சுக்கிறதா அரேவாக வச்சுக்கிங்க. சரியா? மார்க்குன்னு ஒரு டிக்ளேர் பண்ணிவிடுங்க. சரியா? ஓகே. எவ்வளோ இப்போ இதில் என்ன எரர் காமிக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா டைப்ஸ் பி நாட் யூஸ்னு வேறு மற்றபடி ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ நீங்கள் இது மார்க் செட்டர்கேட்டர் வேணால் செட்டர்கேட்டர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸில் போய்ட்டு செட்டர்கேட்டரை ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். செட்டர்கேட்டரை ஜென்ரேட் பண்ணுறேன். நான் மேனலாக பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அனோடேஷன் யூஸ் பண்ணி காமிச்சிடுறேன். இதில் போய் இதை ஆன் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அதுவே செட்டர்கேட்டரை கிரியேட் பண்ணிக்கும். சரியா? இங்கே ஒரு அரே பாஸ் பண்ணால் வாங்கி வச்சுக்கோம், திருப்பி அரே ரிட்டர்ன் பண்ணும். சரி, இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். பப்ளிக் இன்ட்டு கெட் டோட்டல்னு வச்சிடுறேன். கெட் டோட்டல்னா 5 மார்க்கையும் ஒரு 5 மார்க் நான் அசியூம் பண்ணிக்கலாம். இல்லை அதில் எத்தனை மார்க் இருக்கோ அத்தனையும் ஆட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட்டு டோட்டல் ஈக்குவல் டு 0 வச்சுக்கிறேன். ரிட்டர்ன் டோட்டல் கொடுத்துட்றேன். இதுக்கு நடுவில் என்ன பண்ண போகிறோம்? அந்த டோட்டல் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணிக்கலாம்? எத்தனை இருக்கோ அத்தனை I less than marks dot இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதில் போட்டுருங்க. டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு மார்க் ஆஃப் I. ஸோ இது அவ்வளோதான். டோட்டல்கிட்ட கண்டுபிடிச்சி கொடுத்துரும். சப்போஸ் ரிசல்ட் கண்டுபிடிக்கணும்னா அதே தான். ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுறேன். கெட் ரிசல்ட் வச்சுக்கேன். ஓகே, கெட் ரிசல்ட் போட்டாச்சு. இப்போ கெட் ரிசல்ட் வழியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண போகிறோம். யார் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் திருப்பி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. Demo does not exist. நான் திருப்பி ஒரு அப்ளிகேஷன் பண்ணி காமிக்கிறேங்க. வாணியம்பாடியிலேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதை போட்டு காமிச்சிடுறேன். இது ஒரு வாட்டி போட்டுட்டு இந்த ப்ராஜெக்ட் டெலிட் பண்ணிட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி திருப்பி ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பப்ளிக் ஸ்ட்ரிங்கில் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட் செக் பண்ணிக்கலாம். int I equal to 0, I less than mark dot length I plus plus போட்டுருங்க. பாஸ் பர்சன்டேஜ் வந்து இஃப் மார்க் ஆஃப் I வந்து லெஸ் தேன் 40 இருந்தால் ரிட்டர்ன் கொடுத்து ஃபெயில்னு கொடுத்துட்றேன். இல்லைன்னா பாஸ்ன்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சிச்சு. சரி, இப்போ இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இது எப்படி நம்ம அங்கே ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எதுவும் கை வைக்காமல் அதுவாகவே கிரியேட் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேங்களா? அதுதான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோம். எப்படி டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வழியாக எடுக்க போகிறோன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஆப்ஜெக்டாக நான் கிரியேட் பண்ண மாட்டேன், அதுவாக தான் கிரியேட் பண்ண போகுது. அதுவாகவே கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண வைக்க போகிறோம். சரியா? எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஆச்சு. ஓகே நெக்ஸ்ட். இப்போ கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு செட்டர்கேட்டர் செட் பண்ணியாச்சு. அது உள்ள 2 மெத்தட் நம்ம எழுதியிருக்கோம். ஒன்று டோட்டல் கண்டுபிடிக்கிறோம், இன்னொரு ரிசல்ட் கண்டுபிடிக்கிறோம். வேணா நீங்கள் இன்னொன்று கூட வச்சுக்கோங்க, டபுள் போட்டு கெட் பர்சன்டேஜ்னு வச்சுக்கிறேன். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி. அதுக்கு என்ன பண்ணலான்னா ரிட்டர்ன் கொடுத்து கெட் டோட்டல் டிவைடட் பை மார்க் டாட் லென்த். சரியா? வர்றது வந்து டோட்டல் இன்டிகராக வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை டபுளாக மாற்றி டிவைட் பண்ணிக்கிறேன். யாராவது ஒருத்தர் டபுளாக மாற்றி டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஃபைலுக்கு போவோம். இங்கே போய் நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணுவீங்க, எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க. அப்போ S1க்கு ஒரு மார்க் செட் பண்ணுறதுக்கு MKன்னு ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒரு 5 சப்ஜெக்டோட மார்க்கை போட்டுறேன். சரியா? இப்போ S1 டாட் செட் மார்க்ஸில் போய்ட்டு யாரை கொடுத்துடலாம், MKவை கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு கொடுத்து S1 டாட் கெட் பர்சன்டேஜ் கொடுக்குறேன். இப்படி ரன் பண்ணால்
என்ன ஆகுதுன்னு பாருங்க. ரைட் கிளிக் பண்ணுறேன், அல்லது இங்கே வச்சு லான்ச் பண்ணுறேன், பார்த்துக்கிடுங்க. ஆன்சர் வந்திருக்கா? ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? எல்லாமே டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வழியாக பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெகுலர் பார்ட்டை வந்து நான் மாற்ற போகிறேன். இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது S1 வந்து எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு நார்மலாகவே என்ன பண்ணோம்னா, நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த கிளாஸை வந்து காம்பனண்ட்டாக மாற்றணும். இந்த கிளாஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், அட்டு காம்பனண்ட் அனடேட் பண்ணிவிடுவோம். காம்பனண்ட்னு கொடுத்து அனடேட் பண்ணிவிடுவோம். சரியா? அனடேட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யார் ஆக்சஸ் பண்ணலான்னா, இந்த காம்பனண்ட்டை இங்கே ஆக்சஸ் பண்ண போகிறோம். எங்கே ஆக்சஸ் பண்ண போகிறோம்? இந்த ஜாவா ஃபைலை ஆக்சஸ் பண்ண போகிறோம். இங்கே எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இங்கே பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த கிளாஸ் ரன் பண்ணுறோம் பாருங்க. ஆக்சுவலாக இந்த ரன் இருக்கு இல்லையா, இந்த ரன் ஃபங்க்ஷன் ஒரு கான்டெக்ட் ரிட்டர்ன் பண்ணும். கான்ஃபிகரபிள் அப்ளிகேஷன் கான்டெக்ட் ரிட்டர்ன் பண்ணும். அதை நான் வாங்கியே ரிசீவ் பண்ணாது. நம்ம தான் ரிசீவ் பண்ணணும். ஏன்னா அது வழியாக தான் என்ன பண்ண முடியும், நம்மளால எடுத்துக்க முடியும். பாருங்கள், இந்த ரன்னில் போனீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும், ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணும். அது பேர் என்னன்னா கான்ஃபிகரபிள் அப்ளிகேஷன் கான்டெஸ்ட். கான்ஃபிகரபிள் அப்ளிகேஷன் கான்டெஸ்ட் அதெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு பேர் ஏதோ ஒரு பேர் வச்சு அதை வாங்கி ரிசீவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிடிஎக்ஸ்லேருந்து தான் நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். சரியா? இந்த சிடிஎக்ஸ்ன்றது ஒரு அந்த அப்ளிகேஷன் ரன் ஆனால் வர ஆப்ஜெக்ட். அது வழியாக தான் டிபெண்டன்சி இன்ஸ்ட்ரக்ஷனை ஆக்சஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த கோரில் அதுதான் ஆக்சஸ் பண்ணும். அந்த கான்டெக்ட் தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவே ஒரு டைப் ஆஃப் டிபெண்டன்சி தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் அப்ளிகேஷன் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல, கிளாஸ் தான் பாஸ் பண்ணுறாங்க. அதுவே என்ன பண்ணிக்கணும், அதுக்கான ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணிக்கும். இப்போ அதே தான் நம்ம அங்கே கொடுக்க போகிறோம். நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டில் போய்ட்டு இங்கே போய்ட்டு ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் டு என்ன கொடுப்போம்னா, கான்டெக்ஸ்ட் டாட் கெட். ஓகேவா? கான்டெக்ஸ்ட் டாட் கெட் பீன். கான்டெக்ஸ்ட் டாட் கெட் பீன். கெட் பீனாக கொடுத்து ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும். கிளாஸ் நேம் என்னென்னா ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ். ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் கொடுத்தா என்ன பண்ணோம்னா, இது என்ன பண்ணும், நம்ம அட் காம்பனண்ட் கொடுத்துட்டோம். அட் காம்பனண்ட் கொடுத்துட்டா சர்வீஸ் ரன் ஆகும்போது இதுக்கு தேவையான காம்பனண்ட்டை கோரில் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். ஒரு சிங்கிள்டன் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? ஒரு சிங்கிள்டன் ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, இட் கிரியேட்ஸ் ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ஸ். ஒரே இன்ஸ்டன்ஸ் வச்சு தான் எல்லா ஆக்சஸும் பண்ணிக்கும். மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் அது ஒரு ஸ்டேட்லெஸ். ஓகேவா? அதை பற்றி டீட்டெயிலாக திருப்பி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி. இப்போ இங்கே வந்து என்னன்னா, இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு இந்த இடத்துல நம்ம இதை கொடுத்த உடனே என்ன ஆகுனா, அந்த காம்பனண்ட் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டை இதை ஆக்சஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம இதெல்லாம் பாஸ் பண்ணி டேட்டா எடுத்துக்கணும். ஓகே, சரியா? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். திருப்பி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன்னு கொடுத்து ஸ்ப்ரிங் பூட்டாக ரன் பண்ணுறேன். இதை வந்துருச்சு டேட்டா. ஓகே, ஸோ இது வந்து இந்த இடத்துல டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், அட் காம்பனண்ட் கொடுத்துட்றோம். அட் காம்பனண்ட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அட் காம்பனண்ட்ன்றது ஒரு காம்பனண்ட்டை அட் த டைம் ஆஃப் எக்ஸிக்யூஷனில் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். கிரியேட் பண்ணி ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, சரி. போக போக இதுக்கான இன்னும் யூசேஜ்லாம் உங்களுக்கு படிக்க நம்ம அப்புறம் ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸை எடுத்து அப்ளை பண்ணும்போது இன்னும் கூட கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? ஓகே, சரி. இப்போ நான் இப்படி யூஸ் பண்ணாமல் வெப் பேஜாக ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்படி போடாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வெப் பேஜாக இதை போட போகிறோம். அப்படி வெப் பேஜாக போகிறது தான் என்னெல்லாம் பண்ணணுன்றதையும் பார்த்தேன். ஓகே, இப்போ என்ன பண்ணேன், ஒரு சின்ன காம்பனண்ட் கிரியேட் பண்ணேன். அந்த காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நான் காம்பனண்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டேன். ஓகேங்களா? காம்பனண்ட்டாக மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இதை பாருங்கள், இந்த காம்பனண்ட்டில் என்னென்ன அனடேஷன்லாம் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் அதுக்குள்ளேயே வர அனடேஷன்ஸ் 4 அனடேஷன் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதுலேயே நான் என்ன பண்ணேன்னா, அட்டு லோபேக் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா ஆல் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அதெல்லாம் வரும். அது லோபேக்குள்ளே இருக்கும். லோபேக் இல்லாதனால உங்களுக்கு வரல. ஓகேங்களா? லோபேக்னு ஒன்று வந்து காமிச்சேன்ல, அது இருந்துச்சுன்னா வரும், இல்லைன்னா வராது. சரியா? இப்போ கூட லோபேக் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதிலே கன்ஸ்ட்ரக்டர் நான் போட்டேன். அதிலே நான் கன்ஸ்ட்ரக்டர் ஆட் பண்ணல, செட்டர் கெட்டர்லாம் ஆட் பண்ணிட்டேன். இந்த செட்டர் கெட்டருக்கு கூட அட்டு செட்டர் அட்டு கெட்டர்னு போட்டா போதும். இங்கே போயிட்டு அட்டு செட்டர் அப்படின்னு கொடுத்தா போதும். செட்டர் எஸ் கேப்ஸ், அதுவும் லோபேக்குள்ளே தான் இருக்கும். எரர் காமிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? லோபேக்குள்ளே அட்டு செட்டர்னு கொடுத்தா போதும், அதுவே செட்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கும். அட்டு கெட்டர் போட்டால் போதும், அதுவே கெட்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கும். நம்ம அந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? எல்லாமே அனடேட் பண்ணிக்கிட்டீங்க. அனடேட் பண்ணிட்டா அதுவே தேவையானதெல்லாம் அதுவே எழுதிக்கும். சரியா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்தது
இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வெப் பேஜாக பண்ண போகிறேன், வெப் அப்ளிகேஷனாக பண்ண போகிறேன். முன்னாடி ஸ்டார்டரில் போனேன், இப்போ வந்துட்டு வெப் அப்ளிகேஷனாக மாற்ற போகிறோம். இது அப்படியே வெப் அப்ளிகேஷனாக மாற்ற போகிறோம். சரியா? ஓகே. இப்போ இது ஃபுல்ஸாக டெலிட் பண்ணிட்டு ஃபுல்ஸாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் திருப்பி. ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட்டு, நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட். அந்த ஸ்டார்டர் ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன பேர் வேணுமோ கொடுத்துக்குங்க. மேவன் செலக்ட் பண்ணிடுங்க, மேவனில் தான் இருக்கணும். இதை செலக்ட் பண்ணிங்க ஓகேங்களா. லோயர் வெர்ஷன் எப்பவுமே எடுத்துங்க, ரொம்ப லேட்டஸ்ட்டு இப்போ 21 எடுக்காதீங்க ஓகேங்களா. ஸ்டெபிலிட்டி ஒரு மாதம் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்டேபிள் வெர்ஷன் ஆகிடும், அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. அந்த 1 மந்த் வரைக்கும் நம்ம பழைய வெர்ஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் புது வெர்ஷன் ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, ஏன்னா ஸ்டேபிள் வெர்ஷனாக மாறிடும் அது. ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அடிங்க. இதில் போய் நம்ம அப்புறம் ஸ்ப்ரிங் வெப் எடுத்துக்கிறோம். ஸ்ப்ரிங் வெப்பை மட்டும் ஆட் பண்ணுறேன், வேறு எதையும் ஆட் பண்ணுறேன். வேணா ஜாவா இது HTML பேஜஸ் வேணும்னா தீம் லீஃபையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிடுறேன், அப்புறமா நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து நான் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் இதான் யூஸ் பண்ண போகிறேன். இருந்தாலும் இதையும் ஆட் பண்ணிட்டேன், ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கு தேவையான எல்லாமே அது க்ரியேட் ஆகிருக்கும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஆப் கிரியேட் ஆகிடும். ஆப் கிரியேட் ஆன பிறகு இதில் போனீங்கன்னா மெயின் ஜாவாவில் மெயின் அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும். சரியா? இப்போ நம்ம MVC-யாக போட போகிறேன் ஓகேங்களா. இப்போ ஒரு MVC-யாக போட போகிறேன். MVC-னா என்ன ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மாடல் வியூ கண்ட்ரோலர். மாடல் வியூ கண்ட்ரோலர் ஓகேங்களா. மாடல் வியூ கண்ட்ரோலரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். என்ன இஷ்யூ வருதுன்னு பார்த்துடலாம் உங்களுக்கு. அதில் மேலே எதுவும் வரலைன்னா மேலே முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுற இடத்துல வராதுன்னு சொன்னேன் இல்லையா, காட்டுறாங்க. இங்கே போயிட்டு நீங்கள் புதுசாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இங்கே இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அடிச்சிங்கன்னா ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல மேலே உங்களுக்கு வராது. இந்த இடத்துல போய் தேடணும். நீங்கள் எப்படி தேடணும்னா வெப்னு போட்டிங்கன்னா அதுவே காமிக்கும் ஓகேங்களா. வெப்னு போட்டிங்கன்னா அதே கீழே காமிக்குது பாருங்க, ஸ்ப்ரிங் வெப்னு இருக்கா, ஸ்ப்ரிங் வெப் சர்வீசஸ், ஸ்ப்ரிங் வெப், ரியாக்டிவ் வெப் எல்லாம் இருக்கு இல்லையா. அதில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்ப்ரிங் வெப்பை செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் டைம் லீஃபும் ஓகேங்களா. டைம் லீஃப்னு போட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா, காமிக்குதா. இதை நீங்கள் ஆன் பண்ணணும். நீங்கள் இது மாதிரி ஆன் பண்ணணும். மேலே இருக்கிறது செலக்ட் பண்ணுன்றதும் அவசியம் கிடையாது. இப்படியே நீங்கள் போய் டைப் பண்ணிட்டு கூட என்ன பண்ணலாம், இதை போய் ஸ்ப்ரிங் வெப்பை செலக்ட் பண்ணிட்டேன்னா அது எல்லாமே அங்கே ஆட் ஆகிடும். இது மாதிரி ஒவ்வொன்றும் ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் SQL சர்வராக இருந்தால் MySQL போட்டோம், MySQL போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உங்களுக்கு, இங்கே ஆட் ஆகிடும். எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம் அது டெலிட் பண்ணி விட்டுருலாம். இப்போ நான் இதை எடுத்து விட்டுனா அதுவே போயிடும் ஓகேங்களா. இது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும். ப்ராஜெக்ட் கிரியேட் ஆன பிறகு நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோலர் கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். மாடல் வியூ கண்ட்ரோலர். மாடல் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, டேட்டா யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் வந்து வியூவும் டெம்ப்ளேட்டும், அதாவது கண்ட்ரோலரும் வியூவும் வரப்போகுது ஓகேங்களா. டெம்ப்ளேட்டில் என்ன பண்ண போகுதுன்னா கண்டென்ட் வரும், கண்ட்ரோலர் தான் அந்த பேஜை ரெண்டர் பண்ண போகுது. சரியா? அது எப்படி பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம எதுவுமே நம்ம ரொம்ப பெரிய வேலைலாம் செய்ய வேண்டியிருக்காது, சின்ன வேலை தான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாவோட இதில் போயிட்டீங்கன்னா இதில் அப்ளிகேஷன் ஃபைல் இருக்கும். இங்கே தான் நான் கண்ட்ரோலரை கிரியேட் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே தான் நான் கண்ட்ரோலரை கிரியேட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் போயிட்டு ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிங்க. நியூவில் ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு இதில் போய் என்ன பண்ண போனால் எதனா ஒரு பேர் வச்சுங்க. நீங்களாக வச்சுக்க வேண்டியது தான், என்ன பேர் வேணால் வச்சுக்கிங்க. ஜாவா எப்படி கிளாஸ் நேம் பண்ணுவீங்களோ அது மாதிரி வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா மை கண்ட்ரோலர்னு வச்சுக்கிறேன். மை கண்ட்ரோலர்னு விட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து மை கண்ட்ரோலர்னு கொடுத்துட்டேன். இது கண்ட்ரோலர் ஆகிடுமா அப்படின்னா அது எப்படி கண்ட்ரோலர் ஆகும்னா அதான் அனடேட் பண்ண போகிறோம். எப்படி அனடேட் பண்ண போகிறோம், அனடேட் பண்ணிட்டு அதுவே டிபெண்ட் பண்ணி அதுவே எடுத்துக்கும். எப்படின்னா அட்டு கண்ட்ரோலர்னு போடுங்க. கண்ட்ரோலரில் போனீங்கன்னா இதை ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா இது கண்ட்ரோலராக மாறிடும். கண்ட்ரோலர் வழியாக தான் என்ன பண்ணும், ஒரு ரெக்வஸ்ட்டும் ப்ராசஸ் ஆகும். சரியா?
சரி, இப்போ இந்த கண்ட்ரோலர் இருக்கிற ஒரு கிளாஸ் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷன் தான் அது கால் பண்ண போகுது. ஓகே, எப்படி கால் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இதில் போயிட்டு ஒரு பப்ளிக் வாய்டில் ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா, சும்மா டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இதுதான் ஃபங்க்ஷன். இதில் போய் நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் கொடுத்து ஹாய் வெல்கம்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்படி கொடுத்தா பேஜ் வந்துடுமா அப்படின்னா இப்படி கொடுத்தா பேஜ்லாம் வராது. ஓகேங்களா, டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போகிறேன். இதில் வந்து என்ன ஆப்புறன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு டெம்ப்ளேட் தான் இங்கே கொடுக்க போகிறேன். அதனால் இப்போதைக்கு அது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, இப்படி வச்சுக்கலாம். ஸோ ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணணும். டெம்ப்ளேட்டை எங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு ரிசோர்ஸஸ் ஃபோல்டர் இருக்கும். அந்த ரிசோர்ஸஸ் ஃபோல்டரில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதில் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸு, டெம்ப்ளேட் ஃபைல்ஸு, அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த டெம்ப்ளேட் ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம எல்லாமே ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் போய் ரைட் கிளிக் பண்ணுங்க. எது உள்ள ரிசோர்ஸஸ்க்குள்ள டெம்ப்ளேட் அதில் போய் ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு நியூ கிளாஸ் கிடையாது, நமக்கு என்ன வேணும் இப்போ ஒரு HTML ஃபைல். HTML ஃபைல்ன்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைலாக கிரியேட் பண்ணுறேன். இதில் போய் நான் என்ன பேர் வேணா வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம். இந்த பேர் தான் வைக்கணும் கிடையாது, என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. index.html கொடுத்துட்டேன். நீங்கள் JSP-ஆக வச்சுக்கலாம். ஓகேங்களா, இல்லை HTML வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் JSP கிடையாது, எல்லாமே பேசிக் HTML பேஜஸ். அதாவது எல்லாமே இப்போ REST API மாறிடுச்சு. ரியாக்டில் வாங்கி ரெண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஆங்குலரில் வாங்கி ரெண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே இப்போதைக்கு HTML ஃபைலாக போட்டுறேன். ஸோ இங்கே ஒரு பேசிக் HTML ஒன்று எழுதிடலாம். ஒரு பேசிக் HTML ஒன்று எழுதிட்டு அந்த HTML அங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா, இவ்வளோ போய் டேக் போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே போயிட்டு H1 போட்டு ஹாய் வெல்கம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். பேசிக்காக ஒரு ரொம்ப சிம்பிள் HTML பேஜ் ஒன்று எழுதியாச்சு. இந்த டெம்ப்ளேட்டை தான் ரெண்டர் பண்ண போகுது என்னோட கண்ட்ரோலர். ஓகேவா, நம்ம கிரியேட் பண்ண போகிற கண்ட்ரோலர் என்ன பண்ண போகுது, இந்த டெம்ப்ளேட்டை ரெண்டர் பண்ண போகுது. இது ரெண்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன உங்களுக்கு ஸ்க்ரீனில் அவுட்புட்டில் இந்த ஹாய் வெல்கம் வரணும். இதுதான் நம்மளோட ப்ராசஸ். சரியா, ஸோ அது எப்படி நம்ம பண்ண போகிறோன்றது தான் இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு HTML கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு அப்ளிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. கண்ட்ரோலரில் ஒன்றுமே எழுதலை, இனிமேல் தான் எழுத போகிறேன். இந்த கண்ட்ரோலரில் யாரை ரெண்டர் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நேம் சொன்னால் போதும். யாரை இங்கே ரெண்டர் பண்ண போகிறோம்னா index.html. அப்போ நீங்கள் index.html போட்டால் போதாது, வெறும் இண்டெக்ஸ் மட்டும் போட்டாலே போதும். ஓகேவா, எப்போ index.html போடணும், எப்போ இண்டெக்ஸ் போடணும் அப்படின்னா இப்போதைக்கு இண்டெக்ஸ் போட்டு ரெண்டர் பண்ணுங்க. நம்ம எப்போ வந்து பேஜாக ரெண்டர் பண்ண போகிறோமோ, அதாவது பேஜையே அனுப்ப போகிறோமோ, சரி எப்படி சொல்கிறது, வியூ கிரியேட் பண்ணும்போது நம்ம தேவைப்படும். ஓகேங்களா, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதில் என்ன பண்ணணும், அங்கே index.html இருந்தால் இண்டெக்ஸ்னு போடுங்க, அங்கே home.html இருந்தால் ஹோம்னு போடுங்க. அப்படி போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரி, இப்போ இதை கொடுத்தவொடனே பேஜ் ரன் ஆகிடுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ போயிட்டு நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ரன் பண்ணால் ரன் ஆகிடுமான்னு பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபைலை ரன் பண்ணால் எந்த எரரும் வராது. இந்த ஃபைல் ரன் பண்ணால் எந்த எரரும் வராது. சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். சர்வர் ஸ்டார்ட் ஆன பிறகு நம்ம போய் இங்கே போயிட்டு நான் சர்வரில் போய் என்ன பண்ண போனால் 8080 போய் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வந்துருச்சு உங்களுக்கு, ஓகேங்களா, ஹாய் வெல்கம் வந்துருச்சு. எப்படி இது வந்துச்சு, இதுதான் கண்ட்ரோல்னு எப்படி எடுத்துக்கிச்சு, இதுதான் பேஜ் எப்படின்னு எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நான் ஒன்றுமே பண்ணல. ஓகேங்களா, அதுவே எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, அதுதான் வந்து பை டிஃபால்ட் எல்லாமே வந்து ஆட்டோ வாய்ட்டில் இருக்கும். அதனால் அது என்ன பண்ணுச்சுன்னா அந்த கண்ட்ரோலர் வந்து எல்லாமே அது எடுத்துக்கிச்சு. சரியா, ஓகே. இப்போ இதே வந்துட்டு இதான் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு லிங்க் ஆட் பண்ணுறேன். இன்னொரு பேஜ் வர வைக்கணும். இப்போ எனக்கு இந்த பேஜ் வேணாம் வச்சுப்போம், முதல்ல இந்த பேஜ் வேணாம், இன்னொரு பேஜ் எனக்கு வேணும்னா இன்னொரு டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணிவிடும். நியூவில் போயிட்டு இன்னொரு டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணிவிடும். இதில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கே போயிட்டு நான் ஏதோ ஒரு நேம் வச்சுப்பேன், home.html வச்சுருவேன், இல்லைனா welcome.html வச்சுப்பேன். அதில் வேற ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, சார் இது welcome.html ஃபைல தானே சார் எழுதணும், இல்ல அப்ளிகேஷன் இண்டெக்ஸ் இது index.html, இது welcome.html. சரிங்க சார். ஓகே ஓகே, இதில் தான் எழுத போகிறேன்.
இதெல்லாம் போட்டுட்டு ஓகே. ஸோ இது ஒரு பேஜ். இப்போ இந்த பேஜ் யார் என்டர் பண்ண போகிறான் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அது எப்படி அது கண்ட்ரோல் தெரியும்? இப்போ நான் ஸ்ட்ரிங்கு கொடுத்து வேற ஒரு கோர்ஸ்ன்னு போட்டால் யார் வரணும்? வெல்கம் பேஜ் வரணும். இப்படி கொடுத்தா வெல்கம் பேஜ் வந்துடும்னா எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ போய் ரன் பண்ணால் வெல்கம் பேஜ் வருமா அப்படின்னா வெல்கம் பேஜ் இப்போ மட்டும் நான் மாறி வந்துருக்கா? நாங்கள் ரன் ஆகலை, ரன் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ என்னாச்சுன்னா ஹாய் வெல்கம் தான் வருது. எனக்கு வந்து இந்த வெல்கம் பேஜ் வரல. ஏன் வரல அப்படின்னா பை டிஃபால்ட்டாக வந்து அந்த கண்ட்ரோலர் வந்து இதை எடுத்துக்கல. எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு யூஆர்எலுக்கும் ஒரு ஃபங்க்ஷனை மேப் பண்ணணும். ஒவ்வொரு யூஆர்எலுக்கும் நீங்கள் தான் அந்த ஃபங்க்ஷனை மேப் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒவ்வொன்றும் வேறு வேறு யூஆர்எல்ல தான் வரப்போகுது. இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், spring.io போட்டிங்கன்னா அது ஒரு பேஜ் வரும் இல்லையா? இதே /tools போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது வேற ஒரு பேஜ் வரும். இது பை டிஃபால்ட் யூஆர்எலுக்கு மாறும் கண்டென்ட் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே மாற்ற போகும். அது எப்படி இது வந்து இருக்குது இது வந்து இருக்குன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு அனோடேஷன் இருக்குது. அதில் பார்த்தா 2 விதமாக, அதாவது நிறைய இங்கே அனோடேஷன் இருக்குது. ரெக்வஸ்ட் மேப்பிங் இருக்குது, கெட் மேப்பிங் இருக்குது, போஸ்ட் மேப்பிங் இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது. நான் இப்போ கெட் மேப்பிங்கில் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றையும் ஒரு மேப்பிங்கில் நம்ம போட போகிறோம். மேப் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக அந்தந்த யூஆர்எலுக்கு அது எதுக்குன்னு செட் பண்ணிக்கலாம். எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்னா @get mapping கொடுத்து இங்கே போயிட்டு ஸ்லாஷ்ன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? /courseன்னு கொடுத்துருங்க. ஓகே. @get mapping வரலைன்னா இம்போர்ட் பண்ணிவிடுங்க. மேலே இம்போர்ட் ஆகிடும். பைண்ட் ஆகிடுச்சா? அந்த அனோடேஷனும் பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி ரன் பண்ணலாம். இப்போ போய் நான் 80 கொடுத்தேன்னா ஹாய் வெல்கம் தான் வரும். அப்போ எப்போ தான் வரும் அப்படின்னா நீங்கள் போடணும் /courseன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அந்த பேஜ் வரும். பேஜ் மாறி இருக்கா இப்போ? ஸோ பேஜ் மாற்றியாச்சு. இந்த பேஜ்லேருந்து அந்த பேஜ் வந்தாச்சு. இப்போ வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்காக HTML போய்ட்டு இங்கே கூட என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு ஆங்கர் போட்டு அது ஹைப்பர் லிங்க் போட்டு இது கூட ஒரு என்ன பண்ணலாம் நம்ம /courseன்னு போட்டுட்டு கோர்ஸ் டீட்டெயில்ஸ்ன்னு போட்டுறேன். சரியா? இப்படி கொடுத்துட்றேன். ஸோ இப்படி கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ பேஜ் வந்து நீங்கள் நார்மலாகவே / கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இருக்கா? இதை கிளிக் பண்ணால் அதுவே என்ன பண்ணும்? இந்த பேஜுக்கு போகணும். இங்கே ஒரு பேக் பட்டன் வச்சு அதுக்கு போகலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெல்கம் பேஜில் போயிட்டு அங்கே ஒரு ஹைப்பர் லிங்க் போட்டு / கொடுத்துருங்க. ஹோம் பேஜ்னு போட்டு. சரியா? சேஞ்சஸ் பண்ணிட்டா நீங்கள் தான் திருப்பியும் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும். இனிஷியலாக இந்த பேஜ் வருது. கோர்ஸ் டீட்டெயில் கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வருது. ஹோம் பேஜ் கிளிக் பண்ணால் அங்கே போகுது. பேஜ் டு பேஜ் அப்படியே ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஹைப்பர் லிங்க்ல இங்கே ஸ்லாஷ் மட்டும் போட்டிருக்கேன். இங்கே இருக்கிற ஹைப்பர் லிங்க்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா /courseன்னு போட்டிருக்கேன். சரியா? ஓகே. சப்போஸ் எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சம்கேஸ் டேட்டா கூட உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதுக்குள்ள இதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? ஓகே. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மலாகவே அது ரொம்ப ஒரு செஷனில் போட்டோ செஷன்னா உங்களுக்கு தெரியும் இருக்குன்னு நினச்சிருக்கேன். செஷனில் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? டேட்டாவை ரைட் பண்ணலாம். இல்லைன்னா இங்கே தனியாக அதுக்குன்னு ஒரு மாடல் வச்சுருக்காங்க. அந்த மாடல் வழியாக கூட என்ன பண்ண முடியும்? உங்களால் டேட்டாவை ரைட் பண்ணிக்க முடியும். அதாவது இங்கே ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? மாடலில் போட்டு ரைட் பண்ண போகிறேன். மாடலில் போட்டு ரைட் பண்ணி கூட எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரியும் ரைட் பண்ணலாம், இந்த மாதிரியும் ரைட் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கணும். சரியா? செஷன் இப்போ எடுக்க வேண்டான்றதுக்காக நான் முதல்ல மாடல் போட்டு ரைட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நானாக ஒரு டேட்டாவை புஷ் பண்ணி இங்கேருந்து அனுப்பணும். எங்கே எழுத போகிறேன்னா கண்ட்ரோலில் தான் எழுத போகிறேன். கண்ட்ரோலில் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். இன்னொரு ஃபங்க்ஷனில் போய் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் ஸ்ட்ரிங்கு. ஓகே. அதில் வந்து வேற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா சென்ட் டேட்டான்னு வச்சு சென்டுன்னு வச்சு. சரி, சென்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு மாடல் வியூவில் ரைட் பண்ணி அனுப்பணும். ஸோ மாடல் அண்ட் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, கிளாஸ் இருக்குது, மாடல் அண்ட் வியூ. சரியா? மாடல் அண்ட் வியூ இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மாடலையும் அனுப்ப முடியும், வியூவையும் அனுப்ப முடியும். அது என்னென்ன அர்த்தம்? டேட்டாவே அனுப்பலாம்,
வியூவையும் அனுப்பலாம். ரெண்டையும் சேர்த்து அனுப்பினா என்ன ஆகும், அதுவே அது எந்த வியூ எடுக்கணுமோ அந்த வியூக்கு அந்த டேட்டா பாஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே. ஒரு மாடல் Sir. வியூ சொல்லுங்க. சார் இது புது ப்ராஜெக்ட செஞ்சு காட்டுறீங்களா சார் இப்ப செய்யறத? ஓகே. இல்லைங்க, இப்போ அதுலயே எல்லாத்தையுமே பண்ணீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுதுங்க சார். எல்லாத்தையுமே முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி இதே டாஸ்க்கை பண்ணி காமிக்க போறேன். சரிங்க சார். ஓகே, சரி. ஓகே. ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே கிரியேட் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மாடல் அண்ட் வியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த மாடல் அண்ட் வியூ ஆப்ஜெக்ட்டில் யாரை பாஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த பேஜையும் பாஸ் பண்ணணும், டேட்டாவையும் பாஸ் பண்ணணும். எப்படி டேட்டாவை பாஸ் பண்ணுறது அப்படின்னா, டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரைட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஒரு ஹேஷ் மேப்பாக கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ஒரு ஹேஷ் மேப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேஷ் மேப் HM ஓகே ஈக்குவல் டு நியூ ஹேஷ் மேப். சரியா? இப்படி கொடுத்தா இது மேலே போய் இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இல்லை யூட்டிலேருந்து இருக்கும் இல்லையா, யூட்டில் இம்போர்ட் பண்ணிவிடுங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு எரர் காமிச்சிட்டே இருக்கும். இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும் என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லணும். உங்களோட கீ வேல்யூ என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லணும். அதுக்கு அது கேவின்னு காமிக்குது இல்லையா, அது சொல்லிவிடுங்க. அது ஸ்ட்ரிங்கு, இதுவும் ஸ்ட்ரிங்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் ஸ்ட்ரிங்காகவே ரைட் பண்ணிவிடுங்க. சரியா? அப்போ இதை கொடுத்துட்டு இப்போவும் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எரர் காமிக்குது. என்னென்னா இந்த இடத்துல என்ன பண்ண சொல்லுவோம்னா, இந்த இடத்துலையும் ஸ்பெசிஃபை பண்ண சொல்லும். இது நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். ரைட் ஆயிடுச்சா? மேலே எரர் காமிக்கிறது ரிட்டர்ன் பண்ணாதனால, நம்ம இன்னும் ரிட்டர்ன் பண்ணாதனால என்ன ஆகுது உங்களுக்கு, அது காமிக்குது. இப்போ ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் கீ வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். யார் கீ யார் வேல்யூ, நம்ம டேட்டா ரைட் பண்ண போகிறோம், பேஜுக்கு சென்ட் பண்ண போகிறோம். பேஜுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம HM டாட் ஓகேங்களா கொடுத்து கீ வேல்யூ போடும் இல்லையா. கீ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் நேம் வச்சுக்கேன், காமா இதில் ஒரு பேர் ஓகேவா, வருண் அப்படின்னு கொடுத்துட்டு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் எப்போல்லாம் சென்டை கால் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணி அந்த ஹேஷ் மேப்பில் வருன்ற வேல்யூவை எடுத்து ஃபர்ஸ்ட் நேம் என்ற கீக்கு போட்டு வச்சுருக்கோம். இந்த ஹேஷ் மேப்பை எடுத்து நான் புஷ் பண்ண போகிறேன். அதாவது இப்போ மாடலும் அனுப்ப போகிறேன், வியூவையும் அனுப்ப போகிறேன். அதனால் மாடல் வியூ ஒன்று ஆப்ஜெக்ட் மாடல் அண்ட் வியூ கிரியேட் பண்ண போகிறேன். மாடல் அண்ட் வியூ MV ஈக்குவல் டு நியூ மாடல் அண்ட் வியூ. ஓகேவா? நியூ மாடல் அண்ட் வியூ கொடுத்துருது. ஓகேவா? நியூ மாடல் அண்ட் வியூ. அதுக்குள்ளே போயிட்டு யாரை பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து வியூ. யார் எந்த பேஜை பாஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் வெல்கம் பேஜ் தான் பாஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை வெல்கம் பேஜில் வேறு ஒரு பேஜ் அனுப்புங்க. இந்த 2 பேஜ் இல்லாமல் வேறு பேஜில் வர வைப்பேன். ஸோ அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சும்மா ஏதோ ஒரு பேஜ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? டெஸ்ட் வச்சுக்கலாம். டெஸ்ட்.html ஒன்று கிரியேட் பண்ணணும். கமா யாரை அனுப்ப போகிறோம், HM அனுப்ப போகிறீங்க. அதாவது இந்த வியூவை ரெண்டர் பண்ணுறதுக்கு யார் எந்த டேட்டா மாடல் அனுப்புறீங்க, HMன்ற மாடலை அனுப்புறீங்க. சரியா? இந்த மாடல் வந்து எங்கே போகும், HM டெஸ்ட்டுக்கு போகும். சரியா? டெஸ்ட்டுக்கு போகும். டெஸ்ட்.html ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு டெஸ்ட் இங்கே இல்லை, நியூ கிளாஸ் கிடையாது, டெம்ப்ளேட்டில் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் போய் HTML ஃபைலாக கிரியேட் பண்ணிங்க. test.html. இந்த test.html-குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுவும் HTML ஃபைல் தான். ஆனால் இங்கே ஒரு சின்ன வேலை செய்ய போகிறோம். தீம் லீஃபை யூஸ் பண்ண போகிறோம். சரியா? தீம் லீஃபை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் டேட்டா வாங்கி பஞ்ச் பண்ண போகுது. 2 வழியாக பண்ணலாம். ஒன்று, அது வந்து தீம் லீஃப் கூட என்ன பண்ணோம்னா JSTL தான் யூஸ் பண்ணோம். JSTLனா என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? JSTL ஓகேவா? இது என்னது அப்படின்னா, இது வந்து ஜகார்த்தா ஸ்டாண்டர்ட் டேக் லைப்ரரி. ஜகார்த்தா ஸ்டாண்டர்ட் டேக் லைப்ரரி. ஓகேவா? இது வழியாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேட்டாவை வாங்கி இதில் பஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது இப்போ ஜாங்கோவில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஜிஞ்சா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கே வந்து ஜகார்த்தா டேக் லைப்ரரி. இதுதான் வந்து டேட்டாவை புல் பண்ணி எடுத்து இங்கே போட்டுப்போம். சரியா? ஓகே. சரி, இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டைட்டிலில் போயிட்டு மை ஃபர்ஸ்ட் பேஜ்னு வச்சுக்கிறேன். இதில் போயிட்டு ஒரு டேட்டாவை ரெண்டர் பண்ணுறதுக்கான வேலையை செய்ய போகிறோம். டேட்டா ரெண்டர் பண்ணுறதுக்கான வேலையை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு பேராகிராஃபில் வரைக்கும் போகிறீங்க, இல்லை H1ல் வரைக்கும் போகிறீங்க வச்சுக்கோங்க. இந்த H1-குள்ளேயே போயிட்டு இந்த H1-குள்ளேயே போய் நம்ம டெக்ஸ்ட் அப்ளை பண்ணணும். இந்த H1-குள்ளேயே போயிட்டு டெக்ஸ்ட் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றதை மட்டும் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே டெக்ஸ்ட்டு
எப்படி அப்ளை பண்ணாலும் டாலர் டேரிங் பண்ணி பார்ப்போம். வரலைன்னா அப்படி போட்டுக்கலாம். சரி, இப்படி போட்டால் வராது. டாலருக்குள்ளே வேரியபிள் நேம் போடணும். என்ன வேரியபிள் நேம் அங்கே அனுப்பணும்? ஃபர்ஸ்ட் நேம் நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஜேஎஸ்டி யூஸ் பண்ணிக்கலாம். தீம் லீஃப் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இது போடுறேன், வருதான்னு பார்த்துடுறேன். அப்புறம் தீம் லீஃப் யூஸ் பண்ணுறேன். கண்ட்ரோலரில் ஏதோ பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். ரிட்டர்னே பண்ணல. ரிட்டர்ன் கொடுத்து எம்வி தான் ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ இங்கே ஸ்ட்ரிங்கை மாற்றக்கூடாது, மாடல் வியூவாக அனுப்பணும். அப்போ தான் ஒர்க் ஆகும். சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேமை வரும்ன்றது வரணும். வருதான்னு பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணுவோம். இது பிளெயின் பேஜ். இதுதான் வரும். போஸ்ட் கொடுத்தா இது வரும். இதே இங்கே வந்து சென்டு கால் பண்ணுன்னா ஓகேவா. மேப்பிங்கை செட் பண்ணனா செட்டே பண்ணல. அட் கெட் மேப்பிங் ஆஃப் ஸ்லாஷ் சென்டு ஸ்டாப் பண்ணுறேன்னு பண்ணுங்க. இப்போ போயிட்டு பேஜை ரெஃபர் பண்ணுறேன். முதல்ல இந்த பேஜ் வருதா பார்த்துக்கிடுங்க. இதை கிளிக் பண்ணி இந்த பேஜ் வருதா? வருது. இப்போ சென்டு கொடுத்தேன்னா எரர் வருது. என்ன எரர்னா 500 எரர் வருது. என்ன பிரச்சனை பார்த்துடலாம், என்ன தப்பானு பார்த்துடலாம். லைன் மாடல் லைன் வியூவில் தான் எரர் வருது. டெம்ப்ளேட்டில் 5வது லைனில் எரர் வருது. அதான் இந்த லைனில் தான் எரர் வருதா? இது இல்லை, டெஸ்ட்டில் 5வது லைனில் எரர் வருது. இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். திருப்பி எடுத்து போட்டு பாருங்கள். எல்லாத்தையும் போட்டாச்சு. திருப்பி சென்ட் அடிக்கிறேன். அப்படியே வந்திருக்கு பார்த்தீங்களா? வரல. அதுதான் தீம் லீஃபை யூஸ் பண்ணோம். தீம் லீஃபை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு தீம் லீஃபு யூஸ் பண்ணிக்கலாம். கோலம் வரும். TH ரிப்ளேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் நேமை போட்டுருக்கேன். எப்படியே கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணுவோம். இப்போ சென்டை கால் பண்ணிங்கன்னா வரும்னு வந்துருச்சா? ஓகே, இதில் போயிட்டு நம்ம ஹாய் வரும்னு வரணும்னா இங்கே என்ன பண்ணுங்க, ஹாய் போட்டு இது போட்டுருங்க. சரியா? சொல்ல இது ரீஸ்டார்ட் பண்ணலைன்னா வராது. அப்படி இல்லைனா கன்கேட் பண்ணிக்கங்க. வரலைன்னா கன்கேட் பண்ணிக்கலாம். அதான், அது இல்லைனா கன்கேட் பண்ணிக்கலாம். எப்படி கன்கேட் பண்ணிக்கலாம்னா, இங்கே வெளியே போயிட்டு இது போட்டால் வரும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். நல்லாச்சு.
இது நாளைக்கு சொல்கிறேன். கண்காட் ஒன்றும் பெரிய வேலை இல்லை, இது ஏதோ ஆப்ரேட்டர் தப்பாக போடுறேன். திருப்பி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதே மாதிரி பண்ணி காமிச்சிடுறேன். டேட்டா எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிடுங்க. ஓகே சரி, இப்போ பாருங்க. இங்கே ரன்னிங்கில் இருக்கிற சர்வர், அதனால யாரும் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட்டு பார்த்துக்கிடுங்க. இங்கே ப்ராஜெக்ட் நேமு. ஓகே, ப்ராஜெக்ட் ஃபோல்டர் அங்கே இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிவிடுங்க. சில டாக்குமெண்ட்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, சிம்பிள் ஆப்பு. இதை மாற்றிங்க. இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட் அடிச்சிங்க. இதில் ஸ்ப்ரிங் வெப்பும் டைம் லீஃபும் ஆட் பண்ணிக்கிறீங்க. இது ரெண்டை மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணிவிடுங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராஜெக்ட் கிரியேட் டைம் முடிஞ்சிடும். ப்ராஜெக்ட் கிரியேட் டைம் முடிஞ்ச பிறகு நீங்கள் இப்போ போயிட்டு ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணி அதில் போட்டுடலாம். இப்போ முடிஞ்சிச்சு. இந்த பண்ணோடனே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சிம்பிள் ஆப் இருக்கும், அதில் ஒரு கண்ட்ரோலர் ஒன்று கிரியேட் பண்ணிங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஜாவா கிளாஸ், நியூ ஜாவா கிளாஸ். அந்த ஜாவா கிளாஸில் போய் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணேன், நான் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் கண்ட்ரோல்னா ஸ்டூடெண்ட் கண்ட்ரோல்னு வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்படி ஒரு தனி இண்டிபெண்டன்ட் கிளாஸாக இருக்குது. இது எப்படி ஒரு கண்ட்ரோலர் மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அட்டு கண்ட்ரோலர் ஆட் பண்ணிங்க, அனடேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷன் எழுதிங்க, பப்ளிக் ஸ்ட்ரிங்கு. ஓகேவா, ஹோம்னு வச்சுக்கலாம். ஹோம்னா ஹோம் பேஜ் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ ரிட்டர்ன் ஹோம்னு வச்சுக்கணும். இங்கே போயிட்டு அட்டு போட்டு கெட் மேப்பிங் போட்டு டிஃபால்ட்டாக எந்த பேஜ் வரணும்னா ஸ்லாஷ் கொடுத்துருங்க. அப்போ ஃபஸ்ட் பேஜ் வந்துடும். இது கொடுத்தா யார் வருவா, ஃபஸ்ட் பேஜ் வந்துடும். ஓகே, இது கொடுக்கலனாலும் அதுதான் வரப்போகுது, ஆனால் அதை எடுத்துட்டேன். இப்போ ஹோமு நீங்கள் போட்டோன்னா, ஹோம்னு ஒரு HTML பேஜ் டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணணும். டெம்ப்ளேட் ஃபைல் எங்கே இருக்கணும் அப்படின்னா, ரிசோர்ஸஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கணும். ரிசோர்ஸஸ் ஃபோல்டரில் போய் டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து, அங்கே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணேன், home.html கொடுத்துருவேன். இந்த home.html நம்ம என்ன பண்ண போறோம்னா, நார்மல் HTML என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் போட்டுவிடுங்க. சரியா, சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கண்ட்ரோலர் போட்டாச்சு, இது போட்டாச்சு, இதை ரெடி பண்ணியாச்சு. இதை இங்கே ஆக்சஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம், ரன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ப்ரோக்ராம் போயிட்டு இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் வந்து ஸ்ப்ரிங் பூட்டாக ரன் பண்ணுங்க. இப்போ போய் லோக்கல் ஹோஸ்ட் 8080 கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேஜ் வரணும். இந்த பேஜ் ஏன் வரலான்னு பார்த்துடலாம். காம்பனன்ட் ஆட் பண்ணிட்டோம்ல, இதை ஆட் பண்ணிட்டோம். கண்ட்ரோலர் ஆட் பண்ணியிருக்கோம். கெட் மேப்பிங் ஆட் பண்ணியிருக்கிறது தேவையில்லை. அட்டு கெட் மேப்பிங் நான் சும்மா ஆட் பண்ணுறேன். அதுக்காக பிரச்சனை இல்லை, வேற ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், பார்க்கலாம். வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இதே மாதிரி அட்டு கொடுத்து கெட் மேப்பிங் போட்டு வேற ஒரு பேஜ் கொடுக்குறேன். அதில் கோர்ஸ் டீட்டெயிலாம் வரப்போகுது. அப்போ ஸ்லாஷ் கோர்சஸ்ன்னு போட்டுக்கிறேன். பப்ளிக் ஸ்ட்ரிங் ஷோ கோர்சஸ். அதில் வேலை என்னென்னா, இருக்கிற கோர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இங்கேயும் ரிட்டர்ன் கொடுத்து கோர்ஸ்ன்னு போட்டுருக்கேன். அப்போ கோர்ஸ்ன்னு ஒரு HTML பேஜ் இருக்கணும். அதுலேயே நியூ ஃபைலில் போயிட்டு
கோர்ஸ் டாட் HTML போட்டுக்கோங்க. சேம் திங் இதில் என்ன போட்டோமோ அதே மாதிரி அதுலேயும் ஏதாவது கண்டென்ட்டை போட்டு விடுங்க. சரியா, இந்த மாதிரி போட்டுருக்கேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பேஜுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கண்ட்ரோலரில் /courses போட்டிருக்கேன். அப்போ கோர்சஸ் ரெண்டர் பண்ணால் அது வரா மாதிரி இருக்கும். இப்போ ரன் பண்ணேன்னா /courses போட்டிங்கன்னா கோர்சஸ் பேஜ் வரும். /home போட்டிங்கன்னா ஹோம் பேஜ் வரும். நீங்கள் எதை வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். சரியா, இது பேஜ் டு பேஜுக்கு நீங்கள் லிங்க் எழுதிடுங்க. டேட்டாவை அனுப்புறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா @getMapping போட்டு இதில் போய் சும்மா டெஸ்ட்ன்னு போடுறேன். பப்ளிக் மாடல் அண்ட் வியூவாக மாற்றுறேன். மாடல் அண்ட் வியூ ஸோ டெஸ்ட்ன்னு கொடுக்குறேன். இங்கே ஒரு மாடல் அண்ட் வியூ ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேஷ் மேப்பு ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிறேன். கீ வேல்யூவும் கீயை ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிறேன். HM = நியூ ஹேஷ் மேப் ஆஃப் இங்கே உள்ளற ஸ்ட்ரிங்கு இதில் போயிட்டு HM டாட் போட்டுக்கோங்க. கீ வந்து யூசர் நேம், வேல்யூ வந்து அப்படின்ட்டு இருக்கு. இப்போ மாடல் அண்ட் வியூ ஒரு ஆப்ஜெக்ட் கொஞ்சம் கிரியேட் பண்ணிடுங்க. MV = நியூ மாடல் அண்ட் வியூ ஆப்ஜெக்ட் ஆஃப் அதுக்குள்ளார யாரை கொடுக்க போகிறோம்னா டெம்ப்ளேட் வந்து டெஸ்ட்னே வச்சுக்கிறேன். யாரை அனுப்ப போகிறோம், HM அனுப்ப போகிறோம். ஓகே, இதில் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். கடைசியாக ரிட்டர்ன் யாரை கொடுக்கணும், MVயை ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இங்கே test.html ஒன்று கிரியேட் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு இதே கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இதில் வந்து டேட்டா பிரிண்ட் பண்ண போகிறேன். அதனால் எங்கே பிரிண்ட் பண்ண போகிறோமோ அதில் போட்டுங்க. /: அந்த டாலர் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் போய்ட்டு / போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து வேரியபிள்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். என்ன வேரியபிள் போட்டோம் நம்ம அன்னைக்கு, இப்போ இதில் முன்னாடி போட்டது வந்து நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா என்ன கிரியேட் பண்ணோம், கண்ட்ரோலர் பேர்த்தெல்லாம் யூசர் நேம்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நேம்னு போட்டோம், இப்போ யூசர் நேம்னு போட்டிருக்கோம். சரி, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த யூசர் நேமை இங்கே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணுறது தான் TH போட்டு டாலர் போட்டு கர்லி பிரேசஸ் போட்டு என்ன நேம் அது, ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை என் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா இது எந்த பேஜ், இது வந்து டெஸ்ட் பேஜ். ஓகே, டெஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோமா, பண்ணிட்டோம். ஓகே, ரீலான்ச் பண்ணுங்க. இங்கே போயிட்டு /course கொடுத்தீங்கன்னா கோர்சஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். டெஸ்ட்டில் யார் ரெண்டர் பண்ணியிருக்கோம், டெஸ்ட்டை தான் ரெண்டர் பண்ணியிருக்குமா. ஓகே, டெஸ்ட்டில் இதுதான் வருது, கீழே இருக்க டேட்டா வரல. வேல்யூ பேசிஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, $8 தானே கொடுத்தாங்க. டெக்ஸ்ட் இல்லை, டெக்ஸ்ட் TH : text தானே சார். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு இல்லையே, TH : text தான் கொடுப்போம். சரி, அது ஒன்றும் இல்லை, இங்கே ரெண்டரை பண்ணி திருப்பி ரீலான்ச் பண்ண தான் வருது. என்ன தப்பு பண்ணேன்,
தான் கொடுத்துருக்கேன். சாரி ப்ளீஸ் கொடுத்துருக்கேன். டிஹெச் கோலன் வேற, அது வேற டேரக்டாவே கொடுத்தாலே வரும் சார். டிஹெச் கோலனே சார் அந்த கண்ட்ரோலர் ஸ்கிரீன் கொஞ்சம் காட்டுங்க சார். இந்த வர நிமிஷம். சார் யூசர் நேம். யூசர் நேம் கரெக்ட் சார். ஓகே, கண்ட்ரோலர் பாருங்க, ஃபைல் அனுப்புறேன். இந்த கண்ட்ரோலர் ஃபைலை அனுப்புறேன் உங்களுக்கு. இது பண்ண வேண்டாம், இதில் லான்ச் பண்ணலாம். இது வரைக்கும் முதல்ல பேஜ் வந்தாச்சு. நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்கேருந்து ஃபார்மை சப்மிட் பண்ணி சர்வருக்கு அனுப்பி டேட்டா பேஸை ப்ராசஸ் பண்ணி திருப்பி அங்கேருந்து இங்கே ரெட்டர் பண்ண போகிறோம். இது நாளைக்கு பண்ண போகிற வேலை, ஓகேங்களா? இது சிம்பிள் பேஜ் தான். அதுவும் என்னென்னா, இங்கே ஃபார்ம் சப்மிட் பண்ணி ஃபார்மில் இருக்க டேட்டா போயிட்டு சர்வரில் சேவ் பண்ணி அங்கேருந்து இங்கே வர மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, அப்புறம் அதை முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அது ரெஸ்ட் ஏபிஐல எப்படி கால் பண்ணுதுன்னு பார்ப்போம். மற்றபடி மற்றெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, யாருக்கா டவுட் இருக்கா கேட்டுக்கிடுங்க. இந்த ஃபைல் அனுப்புகிறேன், HTML ஃபைல், இந்த ஃபைலை அனுப்புகிறேன். இந்த 4 ஃபைல் மட்டும், இந்த 5 ஃபைலை மட்டும் உங்களுக்கு அப்படியே போட்டு விட்டுறேன். சரிங்களா? நீங்கள் அப்படியே சொல்லுங்க. ரெக்கார்டிங் செக்ஷன் அனுப்புறீங்களா சார்? ரெக்கார்டிங் வந்து இந்த வாரம் கடைசியில நீங்க எல்லாமே பார்க்கலாம். எல்லா ரெக்கார்டிங்கும் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த வாரம் கடைசியில வந்துடும். ஓகேங்களா? எல்லாமே நீங்க பழைய ஜாவா கிளாஸ்ல இருந்து, பைத்தன் கிளாஸ்ல இருந்து, டெய்லி கிளாஸ் அனுப்பா கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்போம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். அதுதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏற்கனவே நடந்த கிளாஸ் எல்லாமே உங்க சென்ட்ரல் லாகின் வழியா லாகின் பண்ணி நீங்களே அப்பப்போ எதை வேணா பாக்குற மாதிரி தான் சார் ரெடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது வந்துடும், கொஞ்சம் சீக்கிரத்துல வந்துடும். இப்போ போட்டுற சொல்லியிருக்காங்க. இது முடிஞ்சவொடனே மொத்தமா உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, பார்த்துக்கலாம் சார். நீங்க டெய்லி கிளாஸ் போட்டீங்கன்னா நினைவு ஒர்க் பண்ணி பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மொத்தமா சேர்த்து பார்க்கறது கொஞ்சம் சிரமமா இருக்காது சார்? இல்லைங்க, இப்போ அது ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு ஃபியூச்சர் ரெடி பண்ணி வச்சோம், எடிட் பண்ணி போடலான்ட்டு. இப்போ எடிட் பண்ணாம ரெக்கார்டிங் கிளாஸ் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பிரான்ச்ல ரெக்கார்டிங் கிளாஸ் தான், டெய்லி கிளாஸ் ரெக்கார்ட் ஆகிடும் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அதுதாங்க, அந்த ரெக்கார்ட் பண்ணதை தான் உங்களுக்கு ஷேர் பண்றோம். சரிங்களா? உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது சென்ட்ரல் லாகின் வழியா தான் ஷேர் ஆகும். சென்ட்ரல் லாகின் வழியா நீங்க ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சரியா? அது சார் டீட்டெயில் கொடுப்பாங்க உங்களுக்கு 2-3 நாள்ல பார்த்துக்கங்க. ஓகே, பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.